அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. صلاة الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மிஷ்கா ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு கிதாபுல் ஈமான் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஈமானை பற்றிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள். கிதாபை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக கூட கிதாபு இருக்குது, எடுத்து வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக விளங்கும். 40வது ஹதீஸ். வஅன் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال لي رسول الله صلى الله عليه وسلم مفاتيح الجنة சூனத்தின் திறவுகோள்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்கும் என்று சொன்னாங்க, என்பதை சாட்சி சொல்வதாக இருக்கும். ரவாஹு அஹ்மத். இப்போ யார் திருக்கலிமா சொன்னார்களோ சூனத்தின் வாயில் திறக்கப்படுகிறது. 41. வஅன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு قال إن رجالا من أصحاب النبي صلى الله عليه وسلم حين توفي النبي صلى الله عليه وسلم حزنوا عليه. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த பொழுது அருமநாயகம் பெருமானாருடைய அருமை சஹாபாக்கள் சிலர் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லாருக்கும் கவலை இருந்துச்சு பை. சில பேர் தன்னிலை மறந்து அப்படியே புத்தி பேதலித்த மாதிரி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படி. அந்தளவு அவர்கள் ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். ஹத்தா காத பாதுகும் யுவஸ்வீசு, அவர்களில் சில பேருக்கு வசுவாசுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போயிட்டாங்களே, இனி நம்ம ஈமானில் இருக்க முடியுமா, தரிபட்டு முடியுமா, என்ன ஆகும் தெரியலையே, சொல்லட்டை இன்னும் இந்த விஷயம் கேட்காம போயிட்டோமே, இந்த விஷயங்கள்லாம் பெருமாட்டை தெரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டோமே, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் இதில் தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் பலவித வசுவாசுகள், பலவிதமான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிவிட்டார்கள். குந்து மின்ஹும், நானும் அவர்களில் ஒருவனாக இருந்தேன். பலவித கவலைகள், பலவித எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள், மனக்குழப்பங்கள். பாய் அஷ்ரை முபஷ்ஷரால் உள்ளவங்க ஹலீஃபத்துர் ராஷிதீன் ஹுலஃபாயர் ராஷிதீன் அலைக்கும் பி சுன்னத்தி ஓ சுன்னத்து ஹுலஃபாயர் ராஷிதீன். ஹுலஃபாயர் ராஷிதீனில் 3வது உள்ளவங்க யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இது ஈமானில் மிகச்சிறந்தவர்கள், துன்னூரைன் நிஜமா. அப்படியாப்பட்ட மகான் அவர் சொல்கிறாங்க, எனக்கும் சில மனக்குழப்பம்னா அவர் அந்தஸ்துக்கு அந்த மாதிரியான ஈமானோட்டு வெளியே போயிடலாமா, இஸ்லாத்து வெளியே போயிடலாமா, அந்த மாதிரி இல்லை பை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்ன நிறைய கூட்டத்தினர் இஸ்லாத்தை விட்டு ஈமானோட்டு வெளியே போயிட்டானுங்க. அவர்களோட ஜிஹாது செஞ்சாங்க அபூபக்கர் நாயகம். இது அந்த மாதிரி குழப்பம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் பெருமானோடு நம்ம கேட்காம போயிட்டோமே, இழந்துட்டோமே, நீ யார்கிட்ட போய் கேட்போம், இவ்வளோ விஷயம் தெரியாமல் போயிட்டோமே இன்னும், அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சிந்தனைகள். சொல்ல இந்த மாதிரி அல்லாட திடீர்னு போவாங்கன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே இதாக தெரிஞ்சிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. இனிமேல் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு யார், எப்படி நம்ம இஸ்திகாமத்தை இருக்க முடியும்? பெருமானார் இருந்த காலத்தில் நம்ம தப்பு செஞ்சால் சொல்லி கொடுத்துருப்பாங்க, திருத்துவாங்க, இல்லைன்னா ஆயத்து வரும், இல்லை பெருமானார் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம செஞ்சு சரியாக தப்பான்னு நமக்கு இன்றைக்கி சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா? இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பங்கள், ரொம்ப பெரிய சிந்தனைகள் ஆழ்ந்து நீண்ட நேரம் கவலைகளிலே மூழ்கி கிடந்தாங்க. பெருமானை உலகை விட்டு பிரிந்து சில நாட்களில் அந்த மாதிரி ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள், மனதில் ஏற்பட்ட அச்சங்கள், பயங்கள். இப்போ பைனான ஜாலிசுன், ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஒரு மரத்தடியில் உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு கவலையில் உட்காந்துருந்தாங்க. எப்படி? யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மர்ற அலைய உமர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தடியில் எங்கேயோ ஓரத்தில் உட்கார்ந்து இதே கவலையில் ஒரு தோட்டத்து வாசலில் உட்காந்து இப்படி கவலைப்பட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த வழியாக உமர் நாயம் போயிருக்கிறாங்க. உமர் நாயம் போனவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சலாம் சொல்லியிருக்காங்க.
சும்மா இல்லை கவனிக்கல. வேறு மனிதனுடைய சிந்தனை வேறு பக்கம் இருந்தால் கவனம் செதுறாதில்ல. கவனம் அவங்க 2 தடவை 3 தடவை சொல்லியிருக்காங்க, இவங்க கவனிக்கலை. உமர் நாயம் பேசாமல் போயிட்டாங்க. நேராக அபூபக்கர் நாயகத்தில் போயிட்டாங்க. அவங்க தான் ஹலீஃபா. பாருங்களேன், நாமளும் நீங்கள் நானும் உஸ்மான்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் எவ்வளோ ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒருத்தர் எவ்வளோ முகபத்தாக இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடக்கம் பண்ணி 5-6 நாள் கூட ஆகலை, மண்ணு காயலை. அதுக்குள்ளார மனுஷன் மனங்கனா மாறி போச்சு பாருங்க. சலாம் சொல்கிறேன் 2 தடவை 3 தடவை, பதில் கூட சொல்ல மாட்டார். அவ்வளோ என்ன என் மேலே கோவம் அப்படின்னு உமர் நாயம் போய் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அபூபக்கர் நாயகத்திட்ட. அபூபக்கர் அப்படியா? இல்லையே, உஸ்மான் நல்ல பிள்ளையாச்சு, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார், இன்னும் கோவத்துக்கு என்ன இருக்குது, வாங்க நான் கேட்குறேன் அப்படின்ட்டு உமர் நாயகத்தை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. திரும்ப அங்கே தான் உட்காந்துருக்காங்க உஸ்மான். நேராக கிட்ட போய் தட்டி விட்டாங்க. அப்போ தான் ஒன்றாச்சு, ஜி என்ன ஜி, நான் உமர் நாயகம் வந்தாங்களாம், 2 தடவை சலாம் சொன்னாங்களாம், நீங்கள் பதிலே சொல்லலாம்ல அப்படின்னு. இல்லையே, நான் யாரும் பார்க்கவே இல்லை, உமர் நாயம்லாம் இங்கே வரலையே, சலாம்லாம் சொல்லலையே அப்படின்னு. ஓ அப்படின்னா நீங்கள் எதையோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்திருக்கீங்க, வந்ததை கவனிக்கலை. ஆமாம், ஆழ்ந்த சிந்தனையில் தான் இருந்தேன். அது என்ன ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு அப்போ கேட்டாங்க. இந்த மார்க்கத்தில் வெற்றி எதை கொண்டு நமக்கு வெற்றி பெறுவோம் தீனில் என்று பெருமான்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் கேட்காம போயிட்டேன். இறுதி வெற்றி எதன் மூலமாக? தொழுகை, வணக்க வழிபாடு நிறையா இருக்குது, ஜிஹாது அது இது நிறையா இருக்குது. இறுதி வெற்றி ஒரு மூமினுக்கு எதை கொண்டு என்று நான் பெருமான்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதில் ரொம்ப கவனம் செலுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சேன். கேட்காம போயிட்டேன். இப்போ யார்கிட்ட போய் கேட்பேன்? அந்த ஒரு கவலையில் துக்கத்தில் மூழ்கி கிடந்தேன் அப்படின்னு. அப்படியா, நான் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே கேட்டேன் அப்படின்னா அபூபக்கர் அல்லாஹ் அக்பர் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னாங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எந்த திருக்கலிமாவை என் சின்னவாப்பா அபூ தாலிபுக்கு நான் சொன்னேன், அவர்கள் அதை மறுத்து விட்டார்களோ அத்தகைய திருக்கலிமா தான் அது அப்படின்னு சொல்லி காமிச்சோம். இப்போ இந்த மார்க்கத்தின் வெற்றியே எதை கொண்டு? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு தான். போர் கருவிகளை கொண்டு அல்ல. சில போர் கருவி நிறையா இருந்தால் வெற்றி பெற்றலாம். சஹாபாக்கள் என்ன கருவி இருந்துச்சு? பாரசீக சக்கரவர்த்தியையும் ரோமாபுரி சக்கரவர்த்தியும் அவர்கள் தங்கள் காலடியில் கொண்டு வந்து விட்டார்கள். அன்றைய உலகின் மாபெரும் வல்லரசாக ஆகிவிட்டார்கள். இத்தனூன்னு ஊரில் இருந்து, மதினாங்கிற இத்தனூன்னு ஊர், இங்கேருந்து தூது கொண்டு போய் கொடுக்குறாங்க தபால். அஸ்லிம் தஸ்லிம் ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு, நீ இஸ்லாத்துக்கு வந்தால் சலாமத்து பெறுவாய், இல்லை என்றால் எங்களுடைய படைகளை எதிர்பார்த்துரு அப்படின்னு. ஒட்டகைகளை மேய்த்து கொண்டு அந்த ஒட்டகைகளுடைய மூத்திர நாத்தத்திலே வளர்ந்த இந்த அரபிகளுக்கு என்னிடத்தில் வந்து தபால் கொடுத்து என்னை எதிர்க்கும் துணிவு எப்படி வந்தது? அப்படி என்ன அவங்கள்ட்ட துணிவு இருக்குது அப்படின்னு கேட்டான் அந்த ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹிரக்கல் கேட்டான். உடனே சஹாபி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பின்னாடியே விழுந்துட்டான் பொத்துன்னு. அந்த மாதிரி அவர்களுக்கு துணிவு கொடுத்தது, வெற்றி கொடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இன்றைக்கி காசு, பணம், வசதி, வாய்ப்பு எல்லாம் இருந்தும் அரபு நாடுகள் அடிமைப்பட்டு கிடக்கின்றன. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாதனால தான். அவங்கள்ட்ட திருக்கலிமாவை உயர்த்தி பிடிக்கவில்லை. ஹுப்பு துனியா கராஹியத்துல் மௌத், மரணத்தின் ஆசை, உலகத்தினுடைய பேராசை, மரணத்தினுடைய வெறுப்பு, உலகத்தினுடைய பேராசை, மற்றவர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. இவர்கள் தலை நிமிர்ந்து கலிமாவை சொல்லிய காலமெல்லாம் உலகிலே தலை சிறந்த உம்மத்தினர்களாக, உலகின் வல்லரசுகளாக அல்லாஹ் வச்சுருந்தான். அப்போ அந்த கலிமா தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. இந்த உலக வாழ்க்கையின் வெற்றியும் மறுமைய வாழ்க்கையின் வெற்றியும் உலகத்தின் தலை சிறந்த வாழ்க்கையும் கலிமாவை கொண்டு தான் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, மர்ர அலைய உமர் நாயகம் என்னை கடந்து சென்றார்கள், வசல்லம் அலைய எனக்கு சலாமும் சொன்னார்கள், ஃபலம் அஷ்உர் பிஹி நான் அது அறியவில்லை, உணரவில்லை. ஃபஷ்ஷகா உமர் இலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகம் அபூபக்கர் நாயகத்திட்ட போயிட்டாங்க, போய் செய்தியை சொன்னாங்க. சும்மா அக்பலா அந்த 2 பேரும் வந்தார்கள். ஹத்தா சல்லமா அலைய ஜமீஅன் 2 பேரும் என்னிடம் வந்து சலாம் சொன்னார்கள். ஃபகால அபூபக்கர் மா ஹமலக அல்லா தருத்த அலா அஹீக உமர் சலாமஹு உஸ்மானே, உங்கள் அருமை சகோதரர் உமர் அவர்கள் வந்து சலாம் சொன்னார்களே, நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை? பதில் சொல்லாமல் இருக்க உங்களை சுமத்தியது எது? என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. கொல்த்து மா ஃபால்த்து நான் அப்படிலாம் செய்யவே இல்லையே, உமர் நான் வந்ததெல்லாம் தெரியலையே எனக்கு என்று சொன்னேன். ஃபகால உமர் பலா வல்லாஹி லகது ஃபால்த இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக நான் வந்தேன், சலாம் சொன்னேன், நீங்கள் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள்
அவ்வாறு தான் செய்தீர்கள் என்று சொன்னார். கால குல்து வல்லாஹி மாஷார்த்து அன்னக்க மரர்த்த வலா சல்லம்த, தாங்கள் நடந்ததையோ சலாம் சொன்னதையோ நான் உணரவே இல்லையே, எனக்கு தெரியவே இல்லையே என்று நான் சொன்னேன். கால அபூபக்கர் சதகா உஸ்மான், உஸ்மான் அவர்கள் சொன்னது உண்மைதான். அதை ஷகலக்க அந்த தாலிக்க அமருன், உங்களை இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கவலை உங்களை ஈடுபடுத்தி விட்டது, அதனால தான் நீங்கள் கவனிக்கலை. ஃபகுல்து அஜல், ஆமாம் என்று நான் சொன்னேன். கால மாஹுவ, அந்த கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குல்து தவஃபல்லாஹு தஆலா நபியஹு கபல அன் நஸலஹு அன் நஜாத்தி ஹாதல் அம்ர், இந்த காரியம்னா இந்த மார்க்கம், ஹாதல் தீன், இந்த மார்க்கத்தின் வெற்றி எதை கொண்டு என்று நான் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்களே, அல்லாஹ் வஃபாத்தாக்கி விட்டானே என்ற கவலையில் தான் மூழ்கியிருந்தேன். கால அபூபக்கர் அது சஅல்துஹு அன் ஸாலிக், உஸ்மானே அதை பற்றி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டேனே. கால ஃபகும்து இலைஹி, சந்தோஷம் தாங்க முடியாமல் இவ்வளோ கவலையில் மூழ்கிருந்தாங்க, இப்படி குதித்து எழுந்திரிச்சிட்டாங்க. யார்? உஸ்மான் நாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஃபகுல்து லஹு, நான் சொன்னேன், பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அபூபக்கரே, அந்த அஹக்கு பிஹா, இவற்றையெல்லாம் கேட்பதற்கு நீங்கள் தான் தகுதி படைத்தவர்கள், நீங்கள் தான் எல்லாரை விட அதிக தகுதியுடையவர்கள். கால அபூபக்கர் குல்து யா ரசூலல்லாஹ் மா நஜாத்து ஹாதல் அம்ர், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், இந்த மார்க்கத்தின் வெற்றி எதை கொண்டு என்று கேட்டேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கபில மின்னி அல் கலிமத்தல்லத்தி அரல்து அலா அம்மி ஃபரத்தஹா, என் சிறிய வாப்பா அபூ தாலிபுக்கு மரண நேரத்தில் இந்த கலிமாவை ஒரு முறை சொல்லிவிடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுங்கள், உங்களை நான் பார்த்து கொள்கிறேன், ஷஃபாத் செய்கிறேன் என்று பல முறை சொல்லியும் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்களே. அத்தகைய அந்த திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமா தான் இந்த மார்க்கத்தின் வெற்றி. ஃபஹியலஹு நஜாத்துன், அதுதான் இந்த மார்க்கத்தில் வெற்றி. இந்த திருக்கலிமாவை என்னிடமிருந்து யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு அதில் வெற்றி இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். ரவாஹு அஹ்மத். அப்போது இவ்வுலகிலே நீ எதை கொண்டும் பெருமை தேடாதே, பெருமை தேடுவதாக இருந்தால் கலிமாவை கொண்டு பெருமை தேடு. கலிமாவுடைய பெருமை தான் மேலான பெருமை. வேறு எதை கொண்டும் நீ பெருமை தேடினால் அவையெல்லாம் அழிந்து போய்விடும். கலிமா மேலே போயிட்டே இருக்கும். இலைஹி யஸ்உதுல் கலிமு தையிப், அவன் பக்கம்தான் திருக்கலிமா உயர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அந்த திருக்கலிமாவை யாரெல்லாம் பிடித்து கொண்டார்களோ அவங்களும் சேர்ந்து மேலே போயிடுவாங்க. பலூன் மாதிரி, காற்றடைத்த பலூன் இருக்கு, ஹீலியம் காற்றடைத்த பலூன் மேலே போகும், அதில் கோத்துக்கிட்டா நீயும் மேலே போயிடுவ. கலிமா மேலே போகும் எல்லா இடத்துல. 42 ஹதீஸ் நம்பர். வஅனில் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யப்கா அலா லஹரில் அர்தி பைத்து மதரின் வலா வபரின், இந்த பூமியிலே மதர் வபர், மதர் அப்படின்னு சொன்னால் செங்கல், மதரத்திலிருந்து ஜம்மு, மதரத்து ஜம்மு செங்கல்னு அர்த்தம். வபர் அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தின் முடிக்கு சொல்கிறது. ஒட்டகத்தின் முடியில் பின்னப்பட்டு கம்பளி ஆடைகள், ஆட்டு முடியிலேருந்து பின்னுறாங்கள பை கம்பளி ஆடு, அந்த முடியிலேருந்து பின்னி மொத்தமாக கம்பளம் தயார் செய்வார்கள். அதுவும் ஒட்டகத்து முடியிலேருந்து பின்னி கம்பளம் தயார் செய்வார்கள். அதுதான் கூடாரமாக போட்டுக்கோங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே வெது வெதுப்பாக இருக்கும், வெயில் மழைக்கு நல்லாயிருக்கும். அதனால் கூடாரவாசிகள், காட்டுவாசிகள், கிராமவாசிகள், காடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், காடுகளில் விவசாயம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வீடு மாதிரி சிங்கிளாக டென்ட்டு மாதிரி போட்டு உள்ளே வசிப்பார்கள். 4 பக்கம் ஃபுல்லாக மறைச்சிக்கும், உள்ளுக்குள்ளே வசிப்பார்கள். மதர் அப்படின்னு சொன்னால் செங்கலால் கட்டப்பட்ட நாட்டுப்புறங்களில், நகர்ப்புறங்களில் கட்டப்பட்ட வலிமையான வீடு. இவ்வுலகில் எந்த மதரும் இருக்காது, எந்த வபரும் இருக்காது. எந்த நகர்ப்புற வீடுகளும் சரி, கிராமப்புற வீடுகள், காட்டுக்கு நடுவில் இருக்க எந்த சின்ன வீடுகளாக இருந்தாலும் சரி, இல்லா அதுஹலஹுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம், அல்லாஹ் அங்கே கொண்டு போய் இஸ்லாத்துடைய கலிமா உள்ளே நுழைத்து விடுவான். எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துடும் கலிமா, இப்படியாவது போய் சேர்ந்துடும். குறைஞ்சது பாங்கு சத்தமாக காலை உழுதா இல்லையா, உழுகாத இடம் எங்கே இருக்குது?
எல்லோருக்கும் இந்த இஸ்லாத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான் அல்லா தாலா. இன்றைக்கி மூளை முடுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அப்போ எல்லா களிமா விஷயங்களும் போய் எல்லாத்துக்கும் சேர்ந்துருச்சு. இஸ்லாத்தை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்துருச்சு. யாரும் ஒரு மனிதராவது எனக்கு ரசூலை பற்றி தெரியாது, இஸ்லாம்னு இருக்குன்னு தெரியாது சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. பிஇஸ்ஸி அசீஸின் வ துல்லி தலீலின், அசீஸ்னா கண்ணியமிக்கவர்களுடைய கண்ணியத்தை கொண்டும் கேவலமானவர்களின் கேவலத்தை கொண்டும் போய் நுழைந்தே தவிர இல்லை. அதாவது கலிமா நுழையும், யார் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டாரோ அல்லாஹ் தௌஃபீக் செய்கிறானோ அவருடைய கண்ணியம் உயரும். யார் இந்த கலிமையை மறுத்து விடுகிறானோ துனியாவிலையும் கேவலம், ஆகிரத்திலையும் கேவலம். இம்மா யுஇஸ்ஸுஹுமுல்லாஹு அஸ்ஸ வ ஜல், ஒன்று கலிமாவின் காரணமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஃபயஜஅலுஹும் மின் அஹ்லிஹா, கலிமா உடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். அவ் யுதில்லுஹும், அவர்களை கேவலப்படுத்துவான். ஃபயதீனூன லஹா, அந்த மார்க்கத்துக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். அப்போ அவர்களை அல்லாஹ் தஆலா கடைசியில் கேவலம் அடைஞ்சு இஸ்லாம் உயருங்கிற நேரத்தில் அவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தி அவருக்கு இஸ்லாத்துக்கு வலுக்கட்டாயமாக அவர்கள் ஜிஸியா செலுத்தும்படியோ அல்லது அது கட்டுப்படும்படியோ அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். கியாமத் குர்பில் எல்லாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி கீழே கட்டுப்பட்டவர்களாகி விடுவார்கள். குல்து, நான் சொன்னேன், ஃபயகூனு தீனு குல்லுஹு லில்லாஹ், அப்பொழுது அனைத்து தீனும் அல்லாஹ்வுக்கே உரியதாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தீனத்தை வேறு தீன் எதுவும் மிகைத்திருக்காது. இப்போ எதோ நிறையா தீன் மிகச்சிருக்க மாதிரி தெரியுதுன்னா கியாமத் குர்பில் அல்லாஹ் எல்லாத்தையும் அடக்கி இஸ்லாத்தை தலைவரே செய்து விடுவான். 43வது ஹதீஸ். வான், இது அது ரவாஹ் அஹ்மத், இது 42. 43 வான் வஹப் இப்னு முனப்பஹ், இவங்க ஒரு தாபிஇ, சஹாபி அல்ல, பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள். நிறைய கிதாபுகளை, முன் சென்ற வேதங்கள் எல்லாத்தையும் கற்றவர்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி நிறைய செய்திகளை இவரிடமிருந்து சஹாபாக்கள் தெரிந்திருக்கிறார்கள், சொல்லுவாங்க. சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க இவங்கள்ட்ட. கீல லஹு அலைஸ லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சூனத்தின் திறவுகோலா இல்லையா, திறவுகோல் அல்லவா என்று வஹப் இப்னு முனப்பஹ்ட்ட கேட்டாங்க. இவங்க பேர் அறிஞர். ஆல பலா, ஆம் தான், ஆம். எது கேட்குறவங்க இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் திறந்துடும்ல, மற்ற அமல்லாம் தேவையில்லைல்ல, இப்போ கலிமா சொன்னால் சொர்க்கம் போயிடலாம்ல என்று ஒருவர் கேட்கிறார். இப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க, கால பலா ஆம் வலாக்கின் லைஸ மிஃப்தாஹுன் இல்லா வலஹு அஸ்னான், சாவின்னு ஒன்று இருந்தால் அந்த சாவிக்கு பல்லு இருக்குமோ இல்லையா, இல்லை பல்லு. அப்போ அமல்கள் தான் பல்லு. அப்போ அமல் இல்லாமல் எப்படி திறக்கும்? ஃபைன் ஜிஅத பிமிஃப்தாஹின் லஹு அஸ்னான், பல்லு உள்ள சாவி நீ கொண்டு வந்தால் ஃபுத்திஹ லக, உனக்கு திறக்கும். சாவி கொண்டு வரான் பல்லாம் ஒன்றுமே இல்லை, திறக்காது. வயில்லா லம் யுஃப்தஹ லக, அப்போ நீ அமலை கொண்டு வரவில்லைன்னா உனக்கு திறக்காது என்று சொன்னார். ரவாஹுல் புகாரி ஃபி தர்ஜுமத்தி பாபின். அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, கலிமா சொல்லிட்டோம், இன்னும் எந்த அமலும் செய்ய தேவையில்லை, எல்லா ஹராமையும் செய்யலாம், சாராயம் குடிக்கலாம், கொலை செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம், அப்படியே அர்த்தமா? கலிமா சொன்னால் சொர்க்கம் போயிடுவோமே, அப்படியே அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. எல்லா நல்ல அமலும் செய்யணும். அதுதான் அந்த அந்த சாவியுடைய பற்கள். சாவியில் பல்லாக இருக்கும்ல, அதுதான் அது என்று சொன்னார். புகாரி இமாம் ரிவாயத் செய்தார்கள் ஒரு பாபுடைய தலைப்பிலே. இப்போ இது ஹதீஸ் இல்லை, அவங்களுடைய சொல், அதனால் இதை ஒரு பாபுடைய தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أحسن أحدكم إسلامه, ஒருவர் தனது இஸ்லாத்தை அழகிய முறையில் ஆக்கி கொண்டால், பரிபூர்ணமான உண்மை முஃமினாக ஆகிவிட்டாரே ஆனால், ஃபகுல்லு ஹசனத்தின் யஅமலுஹா, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியமும் துக்தபு லஹு பி அஷரி அம்சாலிஹா, அவருக்கு அதை விட 10 மடங்காக எழுதப்படும். ஒரு சிறு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும், சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 10 நன்மை எழுதப்படும். இலா 700 லிஅஃபின், 700 மடங்கு வரையிலேயும் எவ்வளோ சேராரோ அந்த அளவுக்கு. ஒவ்வொரு நல்லவனும் தூய எண்ணத்தோடு செய்யும் போது இன்னும் நன்மை கூட. இவரால் நிறைய பேர் பலன் பெறுகிறார்களாம், இன்னும் நன்மை கூட. என் கிதாப் எங்கே ஒன்றுது?
எல்லார் கையிலையும் கிதாப் இருக்கணும். அப்போது நல்ல அமல்கள் யார் யார் எந்த அடிப்படையில் செய்கிறாங்களோ இன்னும் நன்மைகள் கூட கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒக்குல்லு சையத்தின் யமலுஹா, ஒவ்வொரு பாவமும் அவர் செய்வாரே அதற்கு துக்தபுலஹு பி மிஸ்லிஹா, அதற்கு அதே அளவு தான் எழுதப்படும். ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் எழுதப்படும், ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதப்படும். ஹத்தா லக்கியல்லாஹ, அல்லாஹ்வை அவர் சென்று சந்திக்கும் வரையிலேயும். இது அல்லாஹ் தாலா செய்யக்கூடிய நமக்கு அருளக்கூடிய மாபெரும் வெகுமதி. அல்லாஹ் தாலா நமக்கு செய்யக்கூடிய பெரிய கிஃப்ட் இது. வன் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ன ரஜுலன் ஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல் ஈமான், ஒரு மனிதர் பெருமானிடத்தில் ஈமான் என்றால் என்னவென்று கேட்டார். பெருமானார் சொன்னாங்க, கால இதா சர்ரத்துக்கு ஹசனத்துக்க வ சாஅத்துக்கு சய்யத்துக்க வ அன்த முஃமின், உன் நற்காரியங்கள் உனக்கு சந்தோஷம் அளித்தால், உன் பாவகாரியங்கள் உனக்கு வருத்தம் அளித்தால் நீதான் மூமினாக இருக்கிறாய். இப்போ நல்ல காரியம் செஞ்சோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தொழுக வச்சான், அல்லாஹ் எனக்கு தஹஜ்ஜுத் தொழுக வச்சான், என்னைய அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் எனக்கு. அப்படி ஒரு பாவம் நிகழ்ந்துருச்சு, உள்ள அல்லாஹ்வுக்கு மாறி செஞ்சுட்டா, தண்ணியை பெண் மேலே பார்வைப்பட்டுருச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நினைக்கும் போதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிற. நீ செய்த பழைய பாவங்கள் நினைப்பு வரும்போது இப்போ ஒரு இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கிறப்ப அப்படின்னு செய்யுமா அல்லாஹ் தாலா சுத்தமாக மன்னிச்சிட்றான். அவங்க மீண்டும் மீண்டும் நன்மையாக்கிறான். இஸ்திக்ஃபார் செய்ய 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 நன்மை எழுதிடுவான் அல்லாஹ் தாலா. அப்போது உன் பாவங்கள் உனக்கு வருத்தம் அளித்தால் நீ ஒரு மூமினாக இருப்பாய். முனாஃபிக் யார்? அவன் செஞ்ச பாவம் சந்தோஷம் அளிக்கும். நேற்று போனேன்டா கடற்கரை பீச்சுக்கு, எல்லா பொம்பளையும் பார்த்துட்டு வந்தேன்டா, நல்லா சைட் அடிச்சேன்டா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செஞ்சுட்டு வந்து அது வேறு சந்தோஷமாக பேசிக்கிறான். பாவம் செஞ்சுட்டு அது மகிழ்ச்சியாக வேறு பேசிக்கிறான். இது முனாஃபிக்குடைய அர்த்தம். மூமின் கல்பில் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அப்போது யா ரசூலுல்லாஹ், அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஃபமல் இஸ்மு, பாவம் என்றால் என்ன? கால இதா ஹாகஃபி நஃப்ஸிக ஷையுன் ஃபதஅஹு, உன் நஃப்ஸிலே ஒரு வஸ்து இடறலை ஏற்படுத்தினால், மனசில் ஒரு வசுவாசம் ஏற்படுது, செய்யலாமா வேணாமா, செஞ்சால் நல்லதா அப்படின்னு, உடனே அதை விட்டுரு, அதுதான் பாவம். ஏன்னா செய்யும்போதே பாவம் செய்யும்போது மனசு வேணான்னு சொல்லும், குறுக்கால் வந்து படுத்துக்கும், அதை மீறி தான் நீ செய்கிற. உள்ளுக்குள்ளே குத்துறது, ஹாக்கன்னா குத்துறதுக்கு அர்த்தம், ஊசியால் குத்துற மாதிரி குத்துது, உள்ளத்தில் போய் குத்துது, உடனே அது பாவம்னு விளங்கிக்கோ. என்னப்பா செய்யாத, விட்டுரு. தன்னெஞ்சறிவது பொய்யருக, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனசில் வருது இது தப்பு, செய்யாதேன்னு, செய்யாத. அதை நீ மறுபடியும் செஞ்ச ஒரு நெஞ்சே ஒன்று சுடும். ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு. ரவாஹு அஹ்மத். வஅன் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு قال அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரிடத்திலே வந்தேன். ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் மம் மஅக அலா ஹாதல் அம்ர். அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க வெளியூர்காரங்க. பெருமானார் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகம் தான் ஈமான் கொண்டு வந்தாங்க, சையத் ரலியல்லாஹு ஈமான் கொண்டு வந்தாங்க, ஹதிஜா நாயகம், அலி நாயகம், 4 பேர் ஈமான் கொண்டு வந்தாங்க. அப்போவே பெருமானார்ட்ட வந்தாங்க, வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் பெருமானார் இஸ்லாத்தை மறைச்சிங்கப்பா, தெரிஞ்சால் எல்லாம் கொன்னுடுவானுவான் அப்படின்னு உங்கள் ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க, சிரியாவோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மதினாவில் பெருமானார் இஸ்லாம் வந்து பின்னாடி ஹைபர் போர்லாம் நடந்த பின்னாடி, ஹைபர் போருக்கு பின்னாடி அவங்க வந்தாங்க. பெருமாள் மதீனாவுக்கு போய் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்ச பின்னாடி வந்து பெருமானோடு இருந்தார்கள். ஆரம்பகால இஸ்லாத்தில் உள்ளவங்க அவங்க. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து இவங்க இருந்தாங்கன்னா இந்த அஸ்ரேம் பஷர் மாதிரி பெரிய நிலையில் இருந்திருப்பாங்க அவங்க. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி சில சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. இன்னொரு சஹாபி இருப்பாங்க, அவங்க பேர் என்ன, முசன்னா பின் ஹாரிஸ். முசன்னா பின் ஹாரிஸ் அவங்களும் அப்படி தான். அபூபக்கர் நாயகம் காலத்தில் வந்து நிறைய போர்கள் செஞ்சாங்க. அவர்களும் பெருமாள் ஆரம்ப காலத்திலே களிமா சொன்னவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க. வந்து களிமா இஸ்லாத்தை பெருமான சில முன்னாடி சரி சொல்கிறதான் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி
ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு சஹாபி இப்போ ஜல்லுல் கதரான சஹாபாக்கள் வர முடியல. சில பேர் அவங்க சஹாபியே இல்லை அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெருமானை ஆரம்பத்தில் பார்த்தாங்க, பெருமானை ஒத்துக்கொண்டாங்க, சொல்கிறேன் சரிதான்பான்னாங்க, களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரல, அவங்க போயிட்டாங்க. போன பின்னாடி பிற்காலத்தை பெருமான் வஃபாத்தான பின்னாடி அபூபக்கர் நாயகம் கீழே தான் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனால் அவங்க இஸ்லாம் சஹாபின்னு சொல்ல முடியாது, தாபின்னு சொல்லலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இவங்க விஷயத்தில் இவங்க சஹாபி தான். அமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் மம்மாக்க அலா ஹாதல் அம்ர், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு யார் துணை நிற்கிறார்கள் என்று கேட்டார்கள். கால ஹுர்ருன் அபுதுன், ஒரே ஒரு ஹுர்ரு, ஒரே ஒரு அபுது. ஹுர்ரு யார்? அபூபக்கர் நாயகம். அப்து யார்? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஹஜ்ஜா நாயகம் வீட்டுக்குள்ளே, அலி நாயகம் வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளை அவங்க, அதில் அவங்க 2 பேரையும் கணக்கு சேர்க்கலை. ஒரு ஹுர்ரு ஒரு அபுது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உல்து மல் இஸ்லாம், யார் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டேன். கால தீபுல் கலாம் வை தாமு தாம், அழகிய பேச்சுக்களை பேசுவது, இன்னும் மக்களுக்கு உணவளிப்பது. அப்போ முஸ்லீம்களில் மிகச்சிறந்த வேலை எதுன்னு கேட்டால் இந்த 2 வேலையும். நல்ல வார்த்தை பேசணும், உணவளிக்கிறது எல்லாருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒவ்வொரு நேரத்திலும் எது தேவையோ, இல்முல் ஹால், அந்த ஹால் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட நடந்து கொள்வதுதான் இஸ்லாத்துக்கு ரொம்ப தேவையானது. தண்ணி தாகத்தில் குடிக்கிறான், தண்ணி 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 தண்ணிங்கிறான். அவன்கிட்ட போய் புது கைலி, கிப்ஸு கைலி உடுத்துப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்தா அவன்கிட்ட போய் அதை இப்போ தண்ணி பற்றி கேட்காது, என்கிட்ட கைலி நான் கொடுத்தது சவாபு. ஏன்னா ஹதீஸில் வருது, ஒருத்தவங்க துணி கொடுத்தா அந்த துணியுடைய ஒரே ஒரு நூல், ஒரு பிட்டு இருக்கும் வரையிலேயும் அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நான் அவங்க கைலி கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னா. தண்ணீர் கொடுக்க வேண்டியது, அதை கொடுக்க வேண்டியதுண்ணா. அப்படி இருமல் வந்தால் தும்மல் வந்தால் சத்தம் வரக்கூடாது, இதுக்கு பொத்திக்கணும். வரைஞ்சுங்களா? ஒருத்தன் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறான், காலில் செருப்பு இல்லாமல் வெயிலில் துடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு கொண்டு போய் செருப்பு கொடுத்தா சந்தோஷப்படுவான். இந்த ஸ்கூல் நோட்டு வச்சுக்கப்பா, நோட்டு நல்லா அழகாக எழுதலாம் அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு எது எந்த நேரத்தை தேவையோ கொடுக்கணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி முஸ்லீம்களில் மேலானவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஒரு கிணறு வெட்டி வச்சு அவர் தான் மேலானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து யார் ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய முஸ்லீம்களில் மேலானவர், அம்மா பேச்சை ஒழுங்காக கேட்டு அம்மா அத்தாக்கு ஹித்மத் செய்யணும், அவர் தான் மேலானவர் அப்படி. ஏன் அவர் வண்டவாளம் தண்டவாளத்தில் பெருமானுக்கு தெரியாதா? அவர்கிட்ட உள்ளதை சொல்லுவாங்க. வரைஞ்சிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இதே கேள்விக்கு பலருக்கும் பல மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது? அந்தந்த நேரத்தில் தேவையான செய்கிறது தான். வரைஞ்சிங்களா? ஊருக்கே சோறாக்கி போட்டால் அதுதான் இஸ்லாத்தை மேலானு சில பேர் ஊருக்கே சோறாக்கி போட்டுருக்குறாங்க சில பேர். வரைஞ்சிங்களா? இப்போ இஸ்லாத்துக்கு கடுமையாக தேவையானது வந்து சோறாக்கி போகிறதில்ல. நீங்கள் நாளைக்கு சோறாக்கி போட்டால் எல்லாம் செத்து போயிடுவாங்களா? அப்படி இல்லை, அப்படியா இருக்கலாம். அதனால் இப்போ என்ன தேவையானது? மக்களுக்கு மார்க்க கல்வி தெரியல. ஒரு பயலுக்கு இஸ்லாம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள், முஸ்லீம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள், ஒரு அத்தஹியா தெரியல, ஒரு கலிமா ஒழுங்காக சொல்ல தெரியல, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒழுங்காக தெரியல. இப்போ இவங்களுக்கு இது சொல்லித்தரணும். இல்லைன்னா அவர்கள் ஒரு நேரம் தொழுகை கூட தொழுகிறதில்ல, ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு இமாம் பண்ணி தொழுது போயிடுறான், அல்ஹம்துலில்லாஹ் கூட பார்க்காம தெரியல, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியல. இப்போ இவர்களுக்கு இதை பற்றி மக்களுக்கு ராவாப்பால் உழைக்கணும். நீ சோறாக்கி போட்டு என்ன செய்யப்பட்ட? இந்த நேரத்தில் எது செய்யணுமோ செய்யணும். அல்லா நான் உலக மக்களுக்கும் சோறாக்கி போட்டு வந்தேன், ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் பெரும்பாலும் என்ன சொன்னார்களோ அந்த சமயத்தில் தேவையானதை, அந்த நபருக்கு எது தேவையானதோ, அந்த சூழ்நிலைக்கு எது தேவையானதோ அதுதான் மேலானது. ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்ல எங்கள் அம்மா அல்லாட்ட போயிட்டாங்க, ஏதாவது நன்மை அவளுக்கு எட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யட்டும்? இப்போ மக்கள் தண்ணிக்கு அலைகிறாங்க, ஒரு கிணறு வெட்டி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி கிணறை வெட்டி வச்சு, இது எங்கள் அம்மாவுக்கு, ஆதா இது உம்மு சாதுடைய அம்மாவுக்குன்னு சொன்னாங்க. அந்த கிணறு இன்ன வரைக்கும் இருக்குது. மக்கள் காலம் தண்ணி எடுத்து பழகினாங்க அதில். வச்சுக்கலாம். அது இப்போ என்ன சொல்லணும்? இப்போ தெருவுக்கு மதரசாவை உண்டாக்கு. இன்றைக்கி யாருக்குமே தீனே தெரியல, முஸ்லீம் யார் காஃபிர் யாருன்னு தெரியல, அந்தளவுக்கு கலந்து வாழ்கிறாங்க. இப்போ சொல்லியிருப்பாங்க அப்படியா இருந்தால். இந்த டைமில் எது தேவை? இப்போ காசா மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ அங்கே போய் மதரசாவை திறந்து என்ன செய்கிறது? சாப்பாட்டுக்கே வழி இல்லை முதல்ல. இப்போ அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இப்போ மக்களுக்கு உணவளிப்பு தான் மேலானது.
ஒருத்தர் முரட்டத்தனமாக பேசுகிறான் எல்லாத்துட்டையும், தாஸ் பூஸ் தான் அப்படி. யார் உண்மை முஸ்லீம், யார் சிறந்த முஸ்லீம், எல்லாத்துட்டையும் அன்பாக பேசுகிறாரே அவர் தான் சிறந்த முஸ்லீம் அப்படிதான் சொன்னோம் அவர்கிட்ட போய். இப்போ பெருமான்கிட்ட கேட்டாங்க, மல் இஸ்லாம், எது இஸ்லாம்? கால தீபுல் கலாம் ஒய் தாமு தாம், நல்ல பேச்சு பேசுவது, அழகிய பேச்சுக்களை பேசுவது, மக்களுக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள். கொல்த்து மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? கால சபுருவ சமாத், பொறுத்திருப்பதும் கொடைத்தன்மையும். ஏன்னா இப்போ பொறுமை தான் ஈமானுக்கு ரொம்ப தேவை. ஆரம்ப காலகட்டம் அவர் ஈமான் கொண்டாவே சாத்துறான், முஸ்லீம் மூமின்னு தெரிஞ்சால் கொல்றான். சுமையா ரஸியல்லாஹு கொலை பண்ணிட்டானுங்க, யாசிர் ரஸியல்லாஹு கொலை பண்ணிட்டானுங்க. அத்தனைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. பிலால் ரஸியல்லாஹு கொடுமைப்படுத்தினானுங்க. இப்போ ஈமான் என்றால் என்ன? பொறுத்து கொள்வதும் மன்னிப்பது, தியாக தாராளத்தன்மையும். அள்ளி இருக்கிறத அள்ளி கொடுக்கணும். ஏன்னா இப்போ அள்ளி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அபூபக்கர் நாயகம் அள்ளி கொடுத்தனால தான் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அபூபக்கர் நாயகம் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி யாரும் உதவி செய்யலைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா நாயகம் தன் சொத்துக்கள்லாம் தியாகம் செஞ்சாங்க. ஏன்னா ஏழை முஸ்லீம்கள், அவங்களுக்கு உணவளிக்கவே வசதி இல்லை, அவங்களுக்கு உணவு பெருமானம் கொடுத்தாங்க. அடிமைகளை வாங்கி உரிமை விட்டாங்க அபூபக்கர் நாயகம். அந்த காசெல்லாம் செலவு பண்ணி தான் இஸ்லாம் வளர்ந்துச்சு. ஹதீஜா நாயகம் காசையும் அபூபக்கர் நாயகம் காசையும் எல்லாருடைய கடனையும் நான் அடைச்சிட்டேன். ஆனால் அபூபக்கர் நாயகத்தில் கடனை அல்லாஹ் அடைப்பான், நான் அடைக்க முடியாதுன்ட்டாங்க. அவ்வளோ கொடுத்தாங்க. குல்து ஐயுல் இஸ்லாமி அஃலல், இஸ்லாத்தில் எந்த காரியம் மேலானது? கால பெருமாள் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அனைத்து முஸ்லிம்களும் யாருடைய நாவை விட்டும் கையை விட்டும் சலாமத்து பெற்றார்களோ, பாதுகாவல் பெற்றார்களோ, அவர்தான் உண்மை முஸ்லீம். தன் நாவாலும் கையாலும் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. கால குல்து ஐயுல் ஈமானி அஃலல், ஈமானில் மேலானது இது யா ரசூலல்லாஹ்? கால ஹுலுக்குன் ஹசனுன், அழகிய குணம், நல்ல குணம், அழகான குணம், எல்லாத்துலேயும் ஒழுக்கமாக அன்பாக பழகிறது. கால குல்து ஐயு சலாத்தி அஃதல், தொழுகையில் மேலானது இது யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். கால தூல் குனூத், நீண்ட நேரம் நிலை நிற்குதல். கனத்தனா இங்கே காமாவுடைய அர்த்தம் நின்று ஓதுதல். இப்போ நீண்ட நேரம் நிறைய ஓதுறது, இது மேலான தொழுகை. கால குல்து ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃதல், ஊரை விட்டு ஊர் செல்லுக்கு பிறகு ஹிஜ்ரத், எந்த ஹிஜ்ரத்து மேலானது? கால அன் தஹஜுரம்மா கரிஹ ரப்புக், உன் ரப்பு எதை வேண்டாம் என்று வெறுக்கிறானோ, தடுத்தானோ, அவற்றை விட்டும் நீ தவிர்ந்து கொள்வது, ஒதுங்கி விடுவது தான் மேலான ஹிஜ்ரத் என்று சொன்னார்கள். கால குல்து ஃபையுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாதிலே மேலானது, போரிடுவதில் மேலான போர் எது? கால மன் உகிர ஜவாதுஹு உஹுரீக தமுஹு, ஒரு உயர்ந்த ஒட்டகை குடிதிரையிலே ஏறி அவன் போருக்கு செல்கிறான். போரிலே கடைசியில் அவனும் கொல்லப்பட்டான், அவனுடைய குதிரையும் கொல்லப்பட்டது. உக்கீரனா கால் வெட்டப்பட்டது, குதிரையும் போயிடுச்சு, சொத்தும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. அத்தனையும் அல்லாஹ்க்காக தியாகம் செஞ்சுட்டார். ஓ உரியக தமுஹு, அவனுடைய ரத்தம் ஓட்டப்பட்டு விட்டது, அவனுடைய குதிரையும் கொல்லப்பட்டு விட்டது. கால குல்து ஐயு சாத்தி அஃதல், அல்லாஹ் இடத்தில் பேசுவதற்கு நேரங்களில் சிறந்த நேரம் எது என்று கேட்டேன். கால ஜௌஃபுல் லைலுல் ஆஹிர், இரவின் கடைசி பகுதி என்று சொன்னார். கடைசியில் 3 மணி 3:30 எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசலாம். அப்போ அல்லாஹ் முதல் வானத்துக்கு நெருங்கி வருகிறான். அப்படின்னா உன்னை நெருங்கி வர்றான் அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வான் முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் லகியல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்தித்தானோ, லா யுஷ்ரிக் பிஹி ஷையன், அல்லாஹ்வோடு எதையும் இணை வைக்காத நிலையில், வ யுஸல்லில் ஹம்ஸ வ யஸூமு ரமலான், 5 நேரம் தொழுது நிலையில், ரமலானில் நோன்பு வைத்த நிலையில் சந்தித்தானோ, ஒஃபிர லஹு, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. குல்து அஃபலா உபஷ்ஷிருஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் சென்று நற்செய்தியாக நான் சொல்லவா, பரப்பவா? கால தஅஹும் யஅமலு, உற்றுப்பா, அவங்க அமல் செஞ்சுட்டு போட்டோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ரவாஹு அஹ்மத். வ அன்ஹு அன்னஸ் அன்னஹு சஅலன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஃதலில் ஈமான், ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்தில் ஈமானில் மேலானது எது என்று கேட்டார்கள். கால அன் துஹிப்ப லில்லாஹி வ துப்கித லில்லாஹி, நீ அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக ஒருவரை கோபப்படுவதும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ துஅமில
லிசானக ஃபீ திக்ரில்லா, உன் நாவை அல்லாஹ்வுடைய திக்ரிலே எப்போதும் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பது என்று சொன்னார்கள். கால வமாதா யா ரசூலுல்லா, அதன் பின்பு என்ன யா ரசூலுல்லா என்று கேட்டார்கள். கால சொன்னார்கள், அன் துஹிப்ப லின்னாசி மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை மக்களுக்கு நீ விரும்ப வேண்டும். வ துக்ரஹ லஹும் மா துக்ரஹு லி நஃப்ஸிக், உனக்கு எதை நீ வெறுக்கிறாயோ அதை மக்களுக்கு வெறுக்க வேண்டும். எவ்வளோ முக்கியமான செய்தி. நீ ஒரு சபையில் போனால் உன்னை மக்கள் கண்ணியமாக வரவேற்கணும் எதிர்பார்க்குற. இப்போ உன்னை தேடி வரக்கூடிய நீ வரவேற்கணும். நீ ஒருத்தர் கேவலமாக உன்னை யாரும் பேசணும் உட்காவும் வருது, நீ யாரையும் கேவலம் பேசக்கூடாது. இப்போ எது எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று விரும்புகிற அதை நீ மக்களுக்கு விரும்ப வேண்டும். ராவ் அஹ்மத். பாபுல் கபாயிர் வ அலாமாத்தின் நிஃபாக், கபாயிர்னா பெரிய பாவங்கள், அலாமாத்துன் நிஃபாக் நிஃபாக்குடைய அடையாளங்கள், முனாஃபிக்தனத்துடைய அடையாளங்கள், இவற்றை பற்றி பாடும். அல்லாஹ் அந்த பெரும்பாவங்கள்ட்ட அப்படி பாதுகாப்பானாங்க. முனாஃபிக்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு கால் கால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் பெருமானிடம் கேட்டால், யா ரசூலல்லாஹ் ஐயுது தன்பி அக்பரு இந்தல்லாஹ், பாவங்கள் அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெரிய பாவம் எது என்று கேட்டார். கால பெருமானா சொன்னாங்க, அன் ததுஊலில்லாஹி நித்தன், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. நித்துனா இணை, மிசல், சமமான ஒருவன் இருப்பதாக கற்பிப்பது. ஒவ்வொரு ஹலக்காக்க, அந்த அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்கும் நிலையில் அவனுக்கு இணையாளன் இருப்பதாக நீ அழைப்பது. ததுஊனா ததுஊ அழைக்குதல், வணங்குதல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. வலா ததுஊ மஅ அல்லாஹ் இலாஹன் ஆகர்னா வலா தஅபுத், அல்லாஹ்வுடனே இன்னொரு தெய்வத்தை நீ அழைக்காதே, வணங்காதேன்னு அர்த்தம். கால சும்மா ஐயுன், அதன் பின்பு பெரிய பாவம் எது? கால சும்மா அன் தக்துல வலதக ஹஷியத்த ஐ எத்தஅம மஅக, நீ பெற்றெடுத்த குழந்தையே கொல்லுவது, உன்னோடு அவன் சாப்பிடுவான் என்ற பயத்தினாலே. அது என்ன? ஃபக்ரு, ஏழ்மையை அஞ்சி. பையன் நிறைய பிள்ளை பார்த்தா எல்லாத்துக்கும் சோறு போடணும், நம்ம சம்பாதிக்கிற காசு கம்மியாக இருக்குது, பத்தாது அப்படின்னு சில பேர் கருவிலேயே குழந்தையை கிளைத்து விடுதல். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, அந்த குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்ட்டு கருவிலேயே குழந்தையை கொண்டு விடுதல் நிறைய நடக்குது உலகத்தில். பெண் குழந்தையை கருவிலேயே கொல்லுதல் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. அதனால தான் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுலாம் ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். சொன்னால் 6 மாத ஜெயில் தண்டனை. ஏன்னா ஸ்கேன் பண்ணி ஆண் குழந்தையாக இருந்தால் விட்டுறது, பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு மாத்திரை போட்டு கருவிலேயே கரைச்சிடுறது. இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த உடனே, பெண் குழந்தை பிறந்தால் அப்படி கொண்டுறானோ, ஏதாவது வாயில் ஊற்றி விஷத்தை ஊற்றி கழுத்தை நெரிச்சு எப்படியோ கொலை பண்ணிடுறாங்க. நிறைய நடந்துச்சு. உயிரோடு புதைச்சிட்றது சஹாபாக்கள் காலத்துலேயும் நிறைய நடந்துச்சு. உயிரோடு புதைச்சிடுவாங்க, கொண்டு போய் குழி வந்து உள்ளே வச்சு போட்டு மண்ணை போட்டு தள்ளிட்டு வந்துடுவாங்க பெண் குழந்தை பிறந்தா. ஏன் அது வளர்ந்து ஆளானா அது யாருக்கு அதுக்கு வேலை செஞ்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுனா இத்தனை போடணும், பெரிய செலவு செய்யணும், அந்தளவுக்கு காசு நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு வறுமையை பயந்து. லா தக்துலு அவுலாதுக்கும் ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து குழந்தையை கொல்லாதீர்கள் எல்லாம் சொல்கிறான். அப்போது உன்னோடு அவன் சாப்பிடுவான் என்ற பயத்தில் உன் குழந்தையை கொன்று விடுவது, உன் வருமானத்தை பங்குக்கு வந்துடுவான் அப்படின்னு. கால சும்மா ஐயுன், அதன் பின்பு பெரிய பாவம் எது? கால சும்மா அன் துரானி தும்மா அன் துசானின்னு இருக்கா, என்ன இருக்கு? துசானி ஹலீலத்தை ஜாரிக்க, ஜார்னா பக்கத்து வீட்டுக்காரன், உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியா, ஹலீலத்னா மனைவி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியிலிடத்தில் நீ விபச்சாரம் செய்வது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பை விபச்சாரம் கொடியது, அதிலும் உன்னை நம்பி பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவங்கன்னா வந்து இப்போ வெளியே பண்ண பார்த்துக்குங்க, ஏதாச்சும் செஞ்சு உதவி செய்யுங்க. உன்னை நம்பி அமானிதமாக ஒப்படைத்தால் அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களிடத்தில் நீ தவறு செய்தால் அது ஆகக்கூடியது. விபச்சாரம் கொடியது, அதில் இது ரொம்ப ஆகக்கூடியது. ஒவ்வொரு பாவத்திலையும் பாவங்கள் கொடியது, சில நேரத்தில் இன்னும் கொடியதாயிரும். திருட்டு கொடியது தான். ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் போய் 10 பவுன் நகை கொள்ள வச்சுட்டு வந்துட்டேன், அவனுக்கு 1000 பவுன் இருக்குது, அதுவும் கொடியது தான், தப்பு தான். ஒரு ஏழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து மக கல்யாணத்துக்கான 10 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கான், அதை போய் கொள்ள வச்சுட்டு வந்துட்டான் ஒருத்தன். இப்போ அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்க முடியாது, அந்த ஆஹா இனி கல்யாணம் முடிக்க முடியாது, குடும்பத்தோடு செத்து போயிடுறான்.
விஷம் அருந்தி செத்து போயிடறான் எல்லாம். அப்போ எவ்வளோ பேர் கொடியது, கொடியதிலும் கொடியது அது. ஒரு சில தவறுகள் கொடியது, அதனுடைய சூழ்நிலையை கவனித்து இன்னும் கொடியது. கொலை கொடியது, பெற்ற தகப்பனே கொலை பண்ணுறான், தாயை கொலை பண்ணுறான், சொத்துக்கான அண்ணனை கொலை பண்ணுறான். இது ஆக கொடியது, மகா கொடியது இருக்குல்ல, அது மாதிரி. வன்சல் அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஜல்ல ஷஹ்முல் ஆயத் இறக்கி வைத்தான். தஸ்தீகஹா, பெருமானா சொன்ன இந்த சொற்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய உண்மையான நேசர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லிட்டு வரான் வரிசையாக. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன், அதனப்பா அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன, இன்னும் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார் நேசர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹ்வுடனே வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கி எந்த உயிரினத்தையும் எந்த உயிரையும் கொலை செய்ய மாட்டார்கள். இல்லா பில் ஹக், அதற்கென்று உரிமை இருந்தாலே தவிர, சில கடமைகளை கொண்டே தவிர. அப்படின்னா அந்த ஒருத்தன் கொலை செஞ்சால் அதுக்கு பகரமாக கொலை செய்யலாம், ஒருத்தன் சினா செய்தால் கொலை செய்யலாம். இவ்வாறு அதற்குரிய உரிமை, அதற்குரிய காரணம், தகுந்த காரணம் இருந்தால்தான் தவிர யாரும் கொலை செய்யக்கூடாது. வலா யஸ்னூன், இன்னும் அவர்கள் சினா செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். முத்தஃபகுன் அலைஹி. வான் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அல் கபாயிரு, மாபெரும் பாவங்கள், பெரும் பாவங்கள் என்பதாகிறது. அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுடைய இணை வைக்குதல். ஓ கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல், மனசை கஷ்டப்படுத்துதல். பெற்றோரை அடிக்கிறது, உதைக்கிறது அர்த்தம். ஒக்கூக்குனா அவங்க மனம் வேதனைப்படும்படி என்ன செய்தாலும் தப்பு தான். அவங்களுக்கு மட்டமாக பேசுறது, குறைவாக பேசுறது, திட்டுறது, அறிவு இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறது. வலா தகுல்லோமா உஃபின் வலா தன்ஹருஹுமா ஒகுல்லோமா கவுலன் கரீமா, ஹலாலான விஷயங்களில் அவங்களுக்கு மாறு செய்கிறது. ஹராமில் மாறு செய்யலாம், சாராயம் குடிக்க வேணாம்னு சொல்லலாம், சினிமாவுக்கு போனால் போக மாட்டேன்னு சொல்லலாம். மற்றபடி கடைக்கு போயிட்டு வா, போக முடியாது, மதரசாவுக்கு போக முடியாது, இப்படிலாம் மாறு செய்கிறது. இதெல்லாம் கூக்குத்தை சேர்ந்துடும். அப்போ பெற்றோர்களுக்கு மனதை நோவினைப்படுத்துவது இது பெரும்பாவம். கத்துலு நஃப்ஸை, ஒரு ஆத்மாவை கொலை செய்வது. வல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. யமீன் சத்தியம், கமூஸ்னா பொய். அல்லாஹ் மீது ஆணையாக நேற்று நான் அங்கே வந்தேனே அப்படி வரவே இல்லை, பொய் சத்தியம். நடந்த விஷயத்தை பொய்யா மாற்றி சொல்கிறது. ரவாஹுல் புகாரி. ஃபி ரிவாயத்து அனஸ்ரலியா ரிவாயத்தில் வருகிறது. ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சி சொல்வது. மன்றத்தில், நீதிமன்றத்தில் போய் ஒருத்தனுக்கு பொய் சாட்சி சொல்வது, காசை வாங்கிட்டு கொலை செஞ்சுருப்பான், காசை கொடுத்துருப்பான். இல்லையா அன்றைக்கி அவர் எங்கள் வீட்டில் இருந்தார் மெட்ராஸில், இந்த ஊரில் இல்லையா அவர், வெளியூரில் இருந்தார் அவர் அப்படிங்கிறது, காசை வாங்கிட்டு. அதோட கொடுமை. நீ ஒரு அநீதி செய்தவனை காப்பாற்றுவதற்காக பொய் சாட்சி சொல்கிறான். அவன் இல்லவே இல்லைங்க சார், அவர் அந்த அன்றைக்கி கொலை செஞ்ச அன்றைக்கி அவர் அங்கே இல்லவே இல்லை, அவர் அமெரிக்காவில் இருந்தார், நான் தான் டிக்கெட் போட்டு கொடுத்தேன், ஏதாவது ஏமாத்துறது. சார் அதோட கொடுமை தெரியுமா, ஒரு அப்பாவியை மாற்றி வருவதுக்காண்டி ஒரு கொலை செஞ்சாருங்க, நான் கண்ணால் பார்த்தேன், காசு கொடுத்துருவான் போலீஸ்காரன். அதை வாங்கிட்டு இவர் தான் குத்தி கொண்டார், நான் கண்ணால் பார்த்தேன், கத்தி வச்சு குத்தினார் அப்படின்னு. ஆனால் போட்டு ஜெயிலில் போட்டுருவான், தூக்கில் போட்டுறாங்க. இது மாபெரும் கொடுமை. இவ்வாறாக பொய் சொல்கிற சாட்சி சொல்கிறது எனக்கு சர்வசாதாரணமாக போச்சு. இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட்டில் போனால் வாசலில் நிறைய பேர் சாட்சி வேணுமா சார், இங்கே நல்லபடியாக பொய் சாட்சி சொல்லி தரப்படும், அதே போர்டு போடாத குறையா இருக்காங்க. வக்கீலுங்க ஒரு வக்கீல் இருக்கானுங்க, ஏதாவது பிரச்சனையா நாலு கூப்பிட்டு வாங்க, நீ சொல்லுங்கப்பா இந்த மாதிரி நான் சொல்கிறேங்க சார். அவன் பொய் சொல்கிறாங்கிறது வக்கீலுக்கும் தெரியும், நீதிபதிக்கும் தெரியும், அதுதான் கொடுமை. ஆனால் உங்கள் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது, நீ தான் கத்தி வித்தியா இருக்குது, சரி நீ தான் அவர் கயிறு வாங்கி கொடுத்த, சரி பெட்ரோல் நீ தான் வாங்கி கொடுத்த, சரி ஆகவே இவர் தான் கொலையாளி என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. அவனும் காசு வாங்கிட்டான். உண்மையான கொலையாளி தப்பிக்க வச்சு இது சர்வசாதாரணமாக நடக்குது. கோர்ட்டு வாசல் நிற்கிறான் நிறைய பேர், சார் ஏதாவது சாட்சி வேணுமா சார் 1000 ரூபாய்க்கு சாட்சி, 2000 ரூபாய்க்கு சாட்சி. இங்கே நல்ல முறையில் பொய் சாட்சி சொல்லப்படும் உங்கள் அனைத்து கேஸுகளுக்கும் அப்படின்னு போர்டு பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடக்குது இன்றைக்கி. அப்போ அதை விட கொடுமை எதுவும் கிடையாது, மாபெரும் குற்றம். வல் யமீனுல் கமூஸ்,
பதில எமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் என்பதற்கு பகரமாக பொய் சாட்சி என்று வேற ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது. முத்தஃபக்குன் அலைஹி. வஅன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், அழிவு தரக்கூடிய முஹ்லிகாத்துன்னு அர்த்தம். உன்னை அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டும் தப்பித்துக்கொள், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. காலு யா ரசூலுல்லாஹ் வமா ஹுன்ன, அவை எவை? கால் அஷ்ஷருக்கு பில்லாஹ், அல்லாஹோடு இணை வைக்குதல், வஸ்ஸிஹர், சூனியம் செய்வது, அடுத்தவனுக்கு சூனியம் செஞ்சு பெரிய கஷ்டத்தில் ஆக்கிறது. கத்லு நஃப்ஸ், ஒரு உயிரை கொலை செய்வது, அல்லத்தி ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ் தாலா ஹராமாக்கி இருக்கிறான் யாரையும் கொலை செய்வது, அப்படிப்பட்ட ஆத்மாவை கொலை செய்வது. இல்லா பில் ஹக், அதற்குரிய தகுந்த காரணங்களை கொண்டே தவிர. அக்குலு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது. அக்குலு மாருல் யத்தீம், யத்தீமுடைய பொருளை சாப்பிட்றது, யத்தீமுடைய பொருளை போய் மோசடி செஞ்சு சாப்பிட்றது. தவல்லி யௌமு ஜஹஃப், போர்க்களத்தின் போர் நாளில் புறமுதுகிட்டு ஓடுவது, எதிரிகள் சூழ்ந்த நேரத்தில் வீரமோடு சண்டையிடாமல் புறமுதுகிட்டு ஓடுறது. ஏன் பெரும்பாவம்? ஒருத்தன் ஓடனா எல்லாம் அவனை பற்றி எல்லாம் ஓடுவானோ, மக்கள் ஆட்டும் அந்த மாதிரி. ஓடுறான், நீ ஓடு ஓடு, ஓடு ஓடு, அவன் ஓடுறான். நெஞ்சோடு நெஞ்சை நிமிர்ந்து நிற்க வேண்டும். செத்தா சாவரம், என்றைக்கோ சாவது, இன்னைக்கு செத்துட்டு போகிறோம் அப்படின்னு. கல்ஃபுல் முஹ்சனாத்தில் முமினாத்தில் காஃபிலாத், முஹ்சனாத்னா பத்தினி பெண்கள், முமினாத் மூமினான, அல் காஃபிலாத் அப்பாவியான குற்றமற்ற, காஃபிலாத்னா அப்பாவி பெண்கள், அப்பாவியான பத்தினி பெண்களை கதஃப் செய்வது, அவர்கள் மீது இல்லாத ஒன்றை இட்டு கொட்டி அவர்கள் தவறு செய்ததாக பொய் உரைப்பது. ஆயிஷா நாயகத்தில் பொய் உரைச்சான்ல இந்த ஷைத்தான், யார்? அப்துல்லா பின் உபை பின் சலூல். எவ்வளோ பெரிய மாபெரும் பாவம் அது. இனி சருசாரம் நடக்குது. இன்னும் ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படிங்க. ஆமாம்மா, கொஞ்சம் நடத்த சரியில்லை, சர்வசாதாரணமாக நடத்த சரியில்லை. அந்த பொம்பளை இருக்காளே அப்படி இப்படிங்க அவ அப்படிங்கிறது, இதெல்லாம் சாதாரணம் இல்லை, மாபெரும் பெரும்பாவங்கள். முஹ்லிகாத்துனா உன்னை அழிச்சிடும், மூபிகாத் உன்னையே அழித்து நாசமாக்கிடும், உன் குலநாசம் உன்னையே அழிச்சிடும். யார் இது சர்வசாதாரணமாக சொல்கிறான், அவ கிடக்கிறா, கெட்ட வார்த்தை இருக்குல்ல ஒருத்தி சொல்கிறது, இந்த தேன்னு ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை, அவ கிடக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறது. அப்போ நீ அவளை விபச்சாரின்னு சொல்ல வர்ற, நீ அவள் விபச்சாரி அப்படின்னு சொல்லு. எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை, எவ்வளோ தப்பான வார்த்தை. இது நான் சின்ன வார்த்தைன்னு நினைக்கிறான், திட்டிவிட்டு. சின்ன வார்த்தை இல்லை. அதான் சொல்கிறான், யார் முமினான முஹ்சினான அப்பாவியான பெண்களை இவ்வாறு பழி சுமத்துகிறார்களோ, அவர்கள் மீது இல்லாத ஒன்றை சுமத்துகிறார்களோ, லுஇனு ஃபித்துன்யா வல் ஆகிரா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் சாபம் கொடுக்கப்படுவார்கள். 2 உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாயிரும் அவன் மேலே. அல்லாஹ் சபிச்சான உருப்பிடுவான் அவன். இவ்வுலகிலும் நாசமாக போவான், மறு உலகத்திலும் நாசமாக போவான். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அன்ஹு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், ஒரு ஜினா செய்யக்கூடியவன் ஜினா செய்யும் நேரத்தில் அவன் மூமினான நிலையில் செய்வதில்லை. அப்படின்னா என்ன? ஒரு தவறு செய்கிற பொழுது ஈமான் அவனை விட்டு மேலே போயிடுது. வேறு சில ரிவாயத்தில் வருது, மேலே போய் மேகம் மாதிரி நிற்கும். அவன் தவறை விட்டு விலகிறது, திரும்ப வந்துடும் ஈமான் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஈமான் அவனை விட்டு விலகிறது இல்லை, ஈமான் அவனை விட்டு தூரமாக போயிடுது. அவன் காஃபிர்னு சொல்ல முடியாது, மூமின்னு சொல்ல முடியாது, ஈமான் அவனை விட்டு பிரிஞ்சிருது. திரும்ப தவறை விட்டும் அவன் தௌபா செய்யும்போது திரும்ப வந்துடுது. அவன் தவறை விட்டு விலகும் போது மறுபடியும் ஈமான் வந்துடுது அவங்ககிட்ட. ஈமான் என்றாலே அல்லாஹ்தால நம்ம கூட இருக்கிறான்னு நம்புறது, அல்லாஹ் தான் இலாஹ் நம்புறது. நீ தவறு செய்யறேன்னா அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், ஈமான் கல்புட்டு அந்த நவுந்துருச்சு, அந்த இடம் இந்த நேரம் ஒன்று கல்புட்டு போயிடுச்சு. நீ தப்பு செய்யும்போது வேறு 4 பேர் பார்த்து தப்பு செய்வியா? செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான்ற உறுதியான எண்ணம் உனக்கு இருந்திருந்தால் தவறு செய்ய மாட்டேன்ல. அவன் கல்புட்டு போயிடுச்சு பாரு, அந்த எண்ணம் போயிடுச்சு பாரு, அந்த ஈமான் போயிடுச்சு. தவறை விட்டு திரும்ப அந்த எண்ணம் உள்ளே வந்துடுது உனக்கு. அப்போ ஈமான் நம்மளை விட்டு தூரமாக போயிடுதுங்கிறாங்க தவறு செய்கிற பொழுது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. லா யஸ்னி ஸானி, ஜினா செய்பவன் செய்வதில்லை,
ஹீன யஸ்னி அவன் செய்யும் நேரத்தில் ஒவ்வொரு மூமின் மூமினாக இருக்கும் நிலையில் செய்வது. வலா யஸ்ரிகு சாரிகு திருடுபவன் திருடுவதில்லை. ஹீன யஸ்ரிகு அவன் திருடும் நேரத்திலே ஒவ்வொரு மூமினாக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை. ஈமான் விட்டு போயிடுது. வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபு ஒவ்வொரு மூமினும் ஒரு மது அருந்துபவன் அவன் மூமினாக இருக்கும் நிலையில் அந்த மருதுவை அருந்துவதில்லை. ஈமான் மேலே போயிடும். வலா என் தஹிபு நஹபத்தன் கொள்ளையடிப்பவன் கொள்ளையடிப்பதில்லை. எர்ஃபவுன் நாசு இலைஹி ஃபிஹி அப்சாருஹும் ஹீன யன்தஹிபுஹா வஹுவ முஃமினுன் அவன் முஃமினாக இருக்கும் நிலையில் அந்த கொள்ளையடிப்பதில்லை. ஹீன எர்ஃபவுன் நாசு இலைஹி ஃபிஹி அப்சாருஹும்னா கொள்ளையடித்து செல்கிறான், பிடுங்கி செல்கிறான். அதை நோக்கி மக்கள் தங்கள் பார்வையால் அப்படி திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி பறிச்சிட்டு போகிறான் பார்த்தீங்களா? ஒரு பெண் தெருவில் நடந்து செல்கிறாள். சல்லுன்னு பைக்கில் வரானுங்க, படக்குன்னு பறிச்சுக்கிறான். சங்கிலி அந்துருது. அப்படி தூக்கிட்டு ஓடுறான். என் காசு போச்சே, என் பணம் போதே, 2 பவுன் 3 பவுன் சங்கிலி போதே அப்படின்னு நான் பரிதவித்து பார்க்கிறாள். ஒன்றும் செய்ய முடியல, பைக்கில் பறக்கிறான். இன்னொருத்தனை பரிதவிக்க விட்டு சில நேரம் இழுக்கிற போது கழுத்துலாம் அறுந்துடுது. சில பேர் இறந்துலாம் போயிடுறாங்க, அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இவ்வாறு அவருடைய பார்வைகளோ அவர்கள் பக்கம் நோக்கி நிற்கும் நிலையில் கொள்ளையடித்து செல்கிறானே அவன் அந்த நேரத்தில் மூமினாகவே இருப்பதில்லை. வலா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு மோசடி செய்பவன் இன்னொருத்தன் காசை ஏமாத்துறவன் அதை செய்கிற நேரத்திலே மூமினாக இருக்கும் நிலையில் அவன் செய்வதில்லை. பையாக்கும் வையாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் இதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஈமான் போயிட்டு வருது உங்கள்கிட்ட, நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ஃபி ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருது, வலா யக்துலு ஹீன யக்துலு வஹுவ முஃமின் கொலை செய்பவன் கொலை செய்வதில்லை மூமினான நிலையிலே இன்னும் வந்திருக்கிறது. வஅன் வகால இக்ரிமா சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், குல்துலி இப்னு அப்பாஸ் என் உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல கேட்டேன், கைஃப யுன்ஸஉல் ஈமானு மின்ஹு அவரிடமிருந்து ஈமான் எப்படி பிரிந்து செல்கிறது? கால ஹாக்கதா வஷப்பக பைன அசாபிஇ சும்மா அஹ்ரஜஹா இப்னு அப்பாஸ் தன் விரலை ஒன்று சேர்த்து இப்படி இருக்குல்ல ஈமான் இப்படி பிரிஞ்சு வந்து நிற்கும், திரும்ப களிமா சொல்லி திரும்ப அந்த பாவத்தின் வந்து மறுபடியும் வந்து சேர்ந்துடும் என்று உதாரணம் சொல்லி, இப்படி மேலே போயிடும் திரும்ப வரும் என்று உதாரணம் சொல்லி காண்பித்தார். ஷப்பக்கான 2 விரல்களையும் கோத்து காண்பித்தார்கள், அதை வெளியாக்கி காண்பித்தார்கள். ஃபைன் தாப ஆதையிலி தௌபா செய்தால் ஆதையிலி ஹாக்கதா மறுபடியும் வந்துடும், பாவம் செஞ்சால் மேலே போயிடும், தௌபா செஞ்சால் மறுபடியும் திரும்ப வந்துடும். வஷப்பக பைன அசாபிஇஹி தங்கள் விரல்களை மீண்டும் கோத்து காண்பித்தார், எடுத்து கோத்து காமிச்சாங்க. வகால அபு அப்துல்லா லா யக்கூனு ஹாதா முஃமினன் தாம்மன் இதற்கு அர்த்தம் என்ன? உண்மையான முழுமையான மூமினாக இருக்க மாட்டான் என்று பொருள். வலா யக்கூனு லஹு நூருல் ஈமான் ஈமானுடைய 100 அவன்கிட்ட இருக்காது என்று பொருள். ஏன் அப்படி சொல்கிறாங்க? சரி, திருடி ஒருத்தன் கொண்டு போகிறான், திருடும்போது மூமினாக இருக்க மாட்டான்னு சொன்னீங்களே, ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான், போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிடுறான். இப்போ முஸ்லீம் கபர்ஸ் நடக்கிறதா காஃபிர் கபர்ஸ் நடக்கிறதா? இப்போ சங்கிலி பறிச்சுட்டு வைக்கில் பறக்க போகிறான், ஒரு லாரி விந்தடிச்சு அங்கே செத்து போயிட்டான். இப்போ கையில் திருட்டு சாமான் இருக்குது, சங்கிலி இருக்குது, திருடுகிற நிலையில் மூமினா இல்லை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்போ ஈமான் இல்லாமல் மூத்தா போயிட்டான், அவன் கபரில் முஸ்லீம் கபரில் வைக்கிறதா இல்லை காஃபிர் மாதிரி எரிச்சு விட்டுறதா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்காக சொல்கிறாங்க ஈமானே தாம் இல்லைன்னு அர்த்தம் இருக்குது. கல்புக்குள்ளே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் இருக்குது அவருக்கு, அதனால் முஸ்லீம் தான் மூமின் தான், ஈமான் பரிபூர்ண ஈமான் இருக்காது என்று பொருள் என்று சில பேர் விளக்கம் கூறுகிறார்கள். வாதா லஃப்துல் புகாரி வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் முனாஃபிகி சலாசுன் முனாஃபிக்குடைய அடையாளம் மொத்தம் 3 இருக்கும். ஜாத முஸ்லிமில் ரிவாயத்தில் அதிகப்படுத்தி வந்திருக்கிறது. வைன் சாம வசல்லா அவன் எவ்வளோ தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் சரிதான். வ ஸஅம அன்னஹு முஸ்லிமுன் அவன் தன்னை முஸ்லீம் என்று எழுதியிருந்தாலும் நினைத்து கொண்டாலும் சரிதான், ஆனால் இந்த அடையாளம் இருந்தால் அவன் முனாஃபிக் தான். சும்ம இத்தஃபகா பின்பு புகாரி முஸ்லீம் 2 பேரும் இந்த அடுத்த வாசகத்தை ஒன்றாக சொன்னார்கள். நடுவில் ஒரு வாசகம் மட்டும் முஸ்லீமில் மட்டும் வருது, புகாரியில் வரல. எது? வைன் சாம வசல்லாங்கிற வாசகம். இதா ஹத்தஸ கதிப அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். வைதஅது மின ஹான அவனை நம்பினால் மோசடி செய்வான். நம்பி அவன்கிட்ட காசு கொடுத்தான் பணம் கொடுத்தான் ஏமாந்தி கடைசியில் இல்லாமல் சந்தியில் விட்டுருவான். இது 3 முனாஃபிக்குடைய அடையாளம்.
அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. வான் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم அர்பஉன், சில ரிவாயத்தில் 4 என்று வந்திருக்கிறது. 4 விஷயங்கள் மன் குன்ன ஃபீஹி, 4ம் யாரிடம் இருக்கிறதோ கான முனாஃபிகன் ஹாலிசன், அவன் பரிபூர்ணமான முனாஃபிக், அவன் சுத்த முனாஃபிக். ஒமன் கானத்து ஃபீ ஹஸ்லத்துன் மின்ஹுன்ன, இவைகளிலிருந்தும் யாரிடத்திலே ஒரு குணம் இருந்ததோ கானத்து ஃபீ ஹஸ்லத்தும் மினன் நிஃபாகி, அவரிடத்திலே ஒரு குணம் முனாஃபிக்குடைய குணம் இருப்பதாக பொருள். ஹத்தா யதஉஹா, அதை விடும் வரையிலையும். இப்போ 2 இருந்துச்சுன்னா அவன் பாதி முனாஃபிக், மொத்தம் 4. ஒன்று இருந்துச்சு அவன் காவாசி முனாஃபிக். அது என்னங்க, இத துமின கான, நம்பினால் மோசடி செய்வான். வைதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். வைதா ஆஹத கதர, வாக்குறுதி அளித்தால் ஒப்பந்தம் செய்தால் அதற்கு மோசடி செய்வான், ஏமாற்றுவான். வைதா ஹாசம ஃபஜர, 4வது சொன்னாங்க, தர்க்கம் செய்கிற பொழுது கெட்ட வார்த்தையில் திட்டுவான். ஃபஜர அப்படின்னு சொன்னால் ஷதம பி கபீஹின், அசிங்கமாக திட்டுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பானோ, பேச்சு முத்துச்சுன்னு வச்சுங்களேன், அத்தா அம்மான்னு இறங்கிடுவானோ, அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையில் அத்தாலாம் அம்மாலாம் திட்டுவானோ பை, அசிங்கமான ஒரு வார்த்தையும் தொட மொத்தத்துக்கு இருக்குது. அப்படியே படி பயங்கர வார்த்தைகள் திட்டுறானோ, இவனை திட்ட இவனை திட்ட. அப்படி குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் அத்தனை பேர் தரான், அத்தாவா அம்மாவா அக்கா தங்கச்சியை, எத்தனை பேருங்க பொஞ்சாதிய, அத்தனையும் திட்டி மறைவிடத்துக்கு எத்தனை அசிங்கமான பேர் இருக்கோ அத்தனை பேரையும் சொல்லிடுறானோ. ஏ. அப்போ இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம். லானத் செய்கிறது, வேதியில் போனவனே, கொள்ளையில் போனவனே. படி நான் சொல்கிறது, ஏன் அப்படி திட்டணும்னு ஆசை, நல்ல வார்த்தை திட்டு. ஃப்ளைட்டில் போனவனே, கப்பலில் போனவனே, பஸ்ஸில் போனவனே, காரில் போனவனே சொல்லு. அல்லாஹ் கபூலாகனா கார் வாங்கினா சீபாகவும் இருக்குது. என்னவை அப்படியாவது திட்டலாம். காரில் போனவனே, வேதியில் போனவனே, ஏன் வீதியில் போனவனேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு வார்த்தையான வித்தியாசம். அப்படி சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். இவ்வாறாக சொல்லுவது நினைச்சுங்களா. முத்தஃபகுன் அலைஹி. وعن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه புரிஞ்சுங்களா. وعن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مثل المنافق, முனாஃபிக்குடைய உதாரணமாகிறது கமசலி ஷாத்தி அல் ஆயிரத்தி பைனல் கனமைனி, 2 கனம்னா ஆட்டுக்கூட்டம், ஆட்டு மந்தை, 2 ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய, எங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாதிரி முனாஃபிக்குடைய உதாரணம். தயிர் விலாஹாதிஹி மர்ரத்தன் வைலாஹாதிஹி மர்ரத்தன், ஒரு முறை இங்கே வருகிறது, ஒரு முறை அங்கே செல்கிறது. இங்கேருந்து அங்கே போனால் லாபம் கிடைக்குமா, அங்கே இங்கே லாபம் கிடைக்குமா அப்படின்னு இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருப்பது மாதிரி. ஒரு முறை இஸ்லாத்தை முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்குவான், ஒரு முறை காஃபிர் மாதிரி நடிச்சுக்குவான். தயிரும் ததுஹபு அப்படின்னு அர்த்தம். ஆரன தஹப பாத, தூரமானது. இங்கே அலைகிறான், அங்கே அலைகிறான், இங்கே எங்குமா அலைந்து கொண்டிருக்கிறான். ரவாஹு முஸ்லிம். وعن صفوان بن عسال رضي الله عنه قال قال يهودي لصاحبه, ஒரு யஹூதி தன் நண்பரிடத்தில் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த காலத்தில் மதீனாவின் 3 புறங்களிலும் 3 பக்கத்து ஊர்கள் யஹூதியில் இருந்தாங்க. 3 கூட்டத்தார் இருந்தாங்க. யார் யார்? பனு முஸ்தலக், பனு கைனுகா, பனு குரைலா, 3 கூட்டத்தார். வியாபார சம்பந்தமாக மதீனாவுக்கு தான் வருவாங்க. பெருமானார் மதீனாவுக்கு வந்த பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ அதில் 2 விவரமான யஹூதிகள் பேசிக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க யஹூதியோடைய புத்தகங்கள்லாம் படித்தவர்கள், தௌராத்தை படித்தவர்கள். இப்போ ரசூலுடைய அடையாளங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ தௌராத்தில் உள்ள சில விஷயங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. நம்ம 2 பேரும் போய் இந்த நபி வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் உண்மையாக இல்லையாங்க நம்ம சரி பண்ணிக்குவோம். நமக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை தெரிய படிக்கலாம் அப்படின்னு. நீ நபி கிபின்னு சொல்லிட்டு இருக்காது, அவர்கிட்ட போய் ஒரு மனுஷன்னு சொல்லு. இவர் சொல்கிறார் அவர்கிட்ட, இப்போ நபின்னா ஏற்கனவே அவர் தன்னை பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காரு. 2 கொம்பு முளைச்சிக்கும் அவருக்கு, சொல்கிறதில்ல அது மாதிரி. அவருக்கு 4 கண்ணு முளைச்சிக்கும் அவருக்கு. பத்தியா நீ நபி, நீ இவங்களே சொல்லிட்டானுங்க அப்படின்னு. அந்த மனம் நபி நான் சொல்லிக்கானா, சும்மா போய் டெஸ்ட் வேணால் பண்ணுவேன், வா சும்மா வா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு வரானுங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யாருக்கும் தெரியாத விஷயமாக ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க தௌராத்தில் உள்ள முக்கியமான விஷயம் கேட்குறாங்க.
இந்த 9 அல்லாஹ் தஆலா சொன்ன இஸ்லாம் ஈமானுடைய அடையாளங்களாக 9 சொல்லியிருக்கான், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். கடகடன்னு பெருமாள் சொன்னோன்னா திகச்சு போயிட்டானுவோம். இதுதான் அது எங்கள் வேதத்தில் வந்திருக்கு. 10 கட்டளைகள் வருது அவங்க வேதத்தில். அதில் 9 கட்டளைகள் அனைவருக்கும் பொதுவானது. ஒரு கட்டளை யகூதிகளுக்கு மட்டும் உள்ளது. அதை கேட்டானுங்க. அத்தனை பெருமாள் சொன்னாங்க. சொன்ன உடனே இவங்க அல்லாஹ்வின் திருநபின்னு விளங்கி அப்படியே திகச்சு போயிட்டானுங்க. 2 பேரும் பெருமாளுடைய கையை பிடிச்சி முத்தம் போடுறாங்க. காலில் விழுந்து 2 பெருமாளுடைய காலை பிடிச்சிக்கிட்டு முத்தம் போடுறாங்க. 2 பேரும் முத்தம் போட்டுட்டு பெருமாள் சொல்லாசன் ஏன் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறது, நபின்னு விளங்கிட்டீங்கல்ல, இஸ்லாத்துக்கு வர வேண்டியதானே. இல்லை, அது சில காரணங்கள்லாம் இருக்குது. என்னை யகூதியை கொன்று விடுவானுவோம். நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து நாங்கள் போனோம்னு வச்சுங்க, எங்கள் 2 பேரையும் கொன்று விடுவானுவோம். அதனால தான் நாங்கள் வராமல் இருக்கிறோம். 2வது போய் சொல்கிறானுங்க. தாவூது நபி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளில் யாரோ ஒரு நபி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களை இன்னொரு நபி அடுத்து வந்தார்னா, எங்கள் குடும்பத்தில் யகூதியில் நபி வந்தார்னா அவரை ஈமான் கொள்ளணும்ல, அதனால நாங்கள் பெண்டிங் வச்சுக்கிறோன்ட்டு நைஸாக போயிட்டானோ. ஆக யகூதிகளுக்கு நல்லா தெரியும் இஸ்லாம் உண்மை என்று. யாரிஃபும் கமா யாரிஃபூன அபுனாகும். தன் பையனை பார்த்து என் பையன்தான் அப்படின்னு எப்படி விவரமாக தெரியுமோ அந்த அளவு வெளிச்சமாக தெரியும் இவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான் அப்படின்னு. ஏன்னா எல்லா அடையாளமும் இருக்குது, எல்லா அடையாளம் முன் சென்று சொல்லப்பட்டிருக்கு. பிரேம் தெரியாது, அந்த அளவு வெட்ட வெளிச்சமாக தெரியும். தெரிஞ்சே மறுக்கிறான். இன்றைய இஸ்ரேலுக்காரனுக்கு தெரியாதா இஸ்லாம் உண்மை என்று? எல்லாமே தெரியும். அறிஞ்சுங்களா? அகரக்குதுன்னு ஒரு மரம் இருக்குது, அது யகூதியுடைய மரம். நாங்கள் சொல்லலான்னு சொல்லுவோம். ஒரு காலம் வரும், மூமின்கள் எதிரிகள் யகூதிகளை கொல்லுவாங்க. அவன் தப்பிச்சு போவான், மரத்துக்கு பின்னாடி மறைவான். அந்த மரம் சொல்லிக் கொடுக்கும், மூமினே இதோ இந்த யகூதி இங்கே இருக்கிறான் அப்படின்னு. ஒரு கல்லுக்கு பின்னாடி மறைவான். அந்த கல் சொல்லும், யகூதியே இதா மூமினே யகூதி இங்கே இருக்கான் அப்படின்னு காட்டி கொடுக்கும். ஆனால் ஒரு மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. அது கருக்கது என்ற மரம் அப்படின்னு சொன்னான். கருக்கதுன்னா இன்னைக்கு கருவேல மரம் வரோம் பார்த்தீங்களா, கருவேல முள். எங்கே பார்த்தாலும் முள் மரம், அந்த முள் மரம் தான் அது பேர். அந்த மரம் யகூதியுடைய மரம். அது அவனுக்கு காட்டி கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தெரிஞ்சு அவன் எங்கே பார்த்தாலும் முள் மரங்களை கொண்டு போய் வளர்க்குறான். எல்லா நாடுகள்லேயும் முள் மரம் வச்சுக்கலாம், ஒளிய வசதியாக இருக்கும். அந்த கருவேல மரத்தை கொண்டு வந்து, இப்போ இந்தியாவில் கருவேல மரமே இல்லை, எல்லாம் அவன் கொண்டு வந்து போட்டது தான். யகூதிகள் சூழ்ச்சி செஞ்சு இங்கிலீஷ்காரங்க வீட்டில் கொண்டு வந்தபடி எங்கே பார்த்தாலும் பார்த்தா இருக்குது. எல்லாம் அவனுடைய சூழ்ச்சிகள் தான் இருக்கும். அந்த மரத்துடைய ஒரு கெட்டத்தன்மை என்னன்னு கேட்டால், அழகான செடி கொடிகள், பூக்கள், மூலிகை செடிகள் நிறைந்த ஒரு காட்டில் கொண்டு போய் இந்த ஒரே ஒரு கருவேல மரத்தை வச்சா போதும், அது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடும். தண்ணி தானாக ஃபுல்லாக உறிஞ்சிக்கும், மற்றவங்க தண்ணி தராது, எல்லாத்தையும் செத்து போயிடும். அது மட்டும்தான் வரும். பார்த்துருங்களா? ஒரு இடத்துல மொத்தம் முள் மறந்த இங்கே ஒரே ஒரு விதையை கொண்டு போய் போட்டால் போதும். பலஸ்தீனில் கொண்டு போய் ஒரே இடத்துல ஒரு மூலையில் ஒரு ஊடு கொடுத்தானுவன், மொத்த பலஸ்தீனை பிடிச்சிக்கிட்டானுவன். அந்த யகூதியுடைய மொத்த கோணம் அப்படியே அந்த மரத்தில் இருக்குது. மற்ற யாரையும் வாழக்கூடாது, தான் மட்டும்தான் வாழணும். தானும் இருப்போம், எல்லோரும் வாழட்டுமே அந்த எண்ணம் இருக்காது. தான் தான் வாழணும், மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிடணும், அந்த எண்ணம் தான் அது மாட்டேன். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வாழ்க்கையில். கல் வர முடியாது, அது சரியாக பழம் சாப்பிட முடியுமா, நிழலாவது கொடுக்குமா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆச்சுங்களா? அது விஷம்தான். அது எல்லாத்துக்கும் முள் கிட்ட ஏறும்போது குத்தும் தான் நல்லா இருக்கும். முள்ளால் குத்தும், நிழலில் போய் ஒதுங்கவும் முடியாது. அது தானும் வாழாது, தான் நல்லா சந்தர்ப்பம், தானும் நல்ல பலன் தராது, மற்றவர்களையும் பலன் தர விடாது. அந்த மாதிரி வீணாக போன ஒரு மரம். அதனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த கருவேல மரங்களை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டு எங்கே பார்த்தாலும் அதுக்கு விஷம் இதெல்லாம் போட்டு அதை ஒழிச்சானுவோம், வெட்டிலாம் சுத்தம் பண்ணணும். என்ன வெட்டினா மறுபடியும் வந்துடுது. இவனும் போராடிட்டு தான் இருக்கிறானுவோம். அந்த மரம் கருக்கதுன்னு பேர், அதுக்கு பேர். அப்போ அதை பெருமானா சொன்னாங்க, அந்த மரம் அவனை காட்டி கொடுக்காது, அவனை காப்பாற்றுன்னு சொன்னோன்னே உலகமெல்லாம் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரசூலை நம்புறான் பாருங்கள். பெருமானா சொல்ல நம்புறானுங்க. அவனுங்க தெரியும் ரசூலை சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு தெரியும், நம்புவானுங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? சரி. அப்போது வான் சஃபான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு கால யஹூதியுன் லி சாஹிபிஹி, ஒரு யஹூதி தன்னுடைய தோழனை பார்த்து சொன்னான், இத்ஹப் பினா இலா ஹாதன் நபி, இப்போ இந்த நபிங்கிறார் புதுசாக வந்திருக்கார் மதீனாவில், அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னார். ஃபகால லஹு சாஹிபுஹு, அந்த நண்பன் சொன்னான், லா தகுல் நபி, நீ போய் நபின்னு சொல்லிட்டு இருக்காது அவர்கிட்ட போய். இன்னமும் லவ் சமிஅக, நீ சொன்னதை அவர் காதால் கேட்டால், கான லஹு அர்பஅ அய்யுன்,
அவருக்கு 4 கண்ணு வந்துடும். அவருக்கு அவர் கொஞ்சம் பெருசாகிடுவார், சொல்கிறது இல்லையா அப்படின்னு. டே அவன்கிட்ட போய் சொல்ல, அவனை பாராட்டாதரா, நல்லவன் கொம்பு முளைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தமிழில். அந்த மாதிரி ஃபஅதயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேரும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். ஃபஸஅலாஹு, நாயகத்திலே கேட்டார்கள். அன் திஸ்இ ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான 9 ஆதாரங்களை கேட்டார்கள். இறைவனுடைய கட்டளை என்னன்னு கேட்டாங்க. ஃபகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எல்லா வேதங்களிலும் அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களுக்கும் சொன்ன கட்டளைகள் அது. லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய எதையும் இணை வைக்காதே. ஃபஸ்ட்டு, வலா தஸ்ரிகு, திருடாதே. வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதே. வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கி எந்த ஆத்மாவையும் கொலை செய்யாதே, அதற்குரிய தகுந்த உரிமை காரணம் இருந்தாலே தவிர. வலா தம்ஷூ பி பரீஇன் இலா அதி சுல்தானின் லியக்துலஹு, ஒரு அப்பாவி மனிதனை, குற்றமற்ற ஒரு மனிதனை அதிகாரி இடத்திலே கொண்டு செல்லாதே, அவனை கொல்லுவதற்காக. அபாண்டமாக ஒருத்தர் மேலே கொலை குற்றம் சுமத்தி போய் ராஜாட்ட ஒப்படைச்சு, அதிகாரிகிட்ட ஒப்படைச்சு, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவனை மரண தண்டனை வாங்கி தர்றது அவனுக்கு போய் சாட்சி சொல்லி. வலா தஸ்ஹரு, சிஹரு செய்யாதே. வலா தஅக்குலு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடாதே. வலா தக்திஃபு முஹ்சனத்தன், அப்பாவியான ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லாதே. வலா தவல்லவுலில் ஃபிரார் யௌம ஸஹஃப், போர் நாளிலே புறமுதுகிட்டு ஓடுவதற்காக திரும்பாதே. இது 9ஆச்சு. வ அலைக்கும் ஹாசத்தன் அல் யஹூத், யஹூதிகளாகிய உங்களுக்கு மட்டும் குறிப்பாக ஒன்று. அல்லா தஅதது ஃபி ஸப்த், சனிக்கிழமை மீன் பிடிக்காது, வரம்பு மீறாது. சனிக்கிழமை இபாதத்துக்காக ஒதுக்கிட்டு அன்றைக்கு வரம்பு மீறாது, இது உங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க. கேட்டோன்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கால ராவி சொல்கிறார், ஃபகப்பலா எதைஹி ஒரு ஜலைஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிகு 2 கைகளையும் 2 கால்களையும் அந்த யஹூதிகள் முத்தமிட்டார்கள். பாருங்கள், சஹியான ஹதீஸு. ஷேகமாவுடைய காலை முத்தம் போட்டால் வேணாங்கிறானோ. எவ்வளோ ஹதீஸ் வருது, பெருமாளுடைய காலை சஹாபாக்களை முத்தமிட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமாக சொன்னால் என்ன சொல்லுவாங்க, யஹூதி செஞ்சால் அது நமக்கு ஆதாரமாகுமா? சரி, பெருமாள் தடுத்துருக்கலாம்ல, தப்பாக இருந்து தடுத்துருக்கலாம்ல. இப்போ யஹூதி செஞ்சால் மட்டும் பெருமாள் சும்மா இருந்துருவாங்களா? ஜி, அப்போது அது ஜாயிஸ் என்று தெரிகிறது. கையை முத்தமிடுவதும் காலை முத்தமிடுவதும் சுன்னத்தே ரசூல். வகாலா, அந்த 2 பேரும் சொன்னார்கள், நஷஹது அன்னக நபியுன், தாங்கள் அல்லாஹ்வுடைய திரு நபிதான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று 2 பேரும் சொன்னார்கள். கால ஃபமா யம்னஉக்கும் அன் தத்தபிஊனி, பின் ஈமான் கொண்டு என்னை பின்பற்றுவதை விட்டும் எது உங்களை தடுக்கிறது? காலு, அவர் சொன்னார், இது பொய். இன்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஆ ரப்பஹு அல்லா யஸால மின் துர்ரியத்திஹி நபியுன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்பிடத்திலே துவா செய்தார்கள், அவருடைய பிச்சிலங்களிலே காலமெல்லாம் கியாமத் வரைக்கும் ஒரு நபி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்காது என்று துவா செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நபி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வந்தோன்னா அவரை ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னாங்க. பொய் அது. வைன்னா நஹாஃபு இன் தபினாக்க அன் தகுத்துலனல் யஹூது, நாங்கள் இருவரும் உங்களை பின்பற்றினால் இது தெரிந்தால் யஹூதிகள் எங்கள் 2 பேரையும் கொன்று விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம். இது உண்மையான காரணம், கொன்றுவானோம். ஆனால் அது பொய். எல்லா காலத்தையும் நபி வருவாங்க என்று தாவூத் நபி துவா செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அவர்களை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் எந்த நபி வந்ததே இல்லை. ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பஷாரத் சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் ஒரு நபி வருவார்கள், அவங்க பேர் முஹம்மது என்று சொல்லியிருக்கிறாங்க. ரவா திருமதி அபூதாது வன்னசை. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث من اصل الايمان, 3 விஷயங்கள் ஈமானுடைய அசல். ஒன்று, அல் கஃப் அம்மன் கால லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவனை விட்டும் நீ தடுத்து கொள்ள வேண்டும். அவனை கொல்லக்கூடாது, வெட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. வலா துக்கஃபிர்ஹு பி ஸன்பின், எந்த பாவத்தின் காரணமாக அவனை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. சர்வசாதாரணமாக இவன் அவனை காஃபிருங்கிறான், இவனை காஃபிருங்கிறான். வலா துஹ்ரிஜுஹு மினல் இஸ்லாமி பி அமலின், எந்த அமலின் காரணமாகவும் இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியாக்கக்கூடாது. வல் ஜிஹாது மாலின், இது 1வது. 2வது, வல் ஜிஹாது மாலின் முந்து பஅஸனி அல்லாஹு இலா அன் யுகாத்தில ஆஹிரு ஹாதிஹில் உம்மத்தி அத்-தஜ்ஜால்,
என்னை எல்லாம் நபியாக அனுப்பிய காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில். நீங்கள் நடந்து தான் இருக்கு. இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் நடக்குது, பலஸ்தீன் இஸ்ரேல், யமன், ஏதோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் ஜிஹாது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும். எது வரைக்கும்? இலா யுகாத்தில ஆஹிரு ஹாதிஹில் உம்மத்தி அத்தஜ்ஜால். இந்த உம்மத்தின் கடைசி மனிதர் தஜ்ஜாலை வெட்டும் வரையிலையும். கடைசி மனிதர் யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னாடி புதுசாக யாரும் ஈசாவுக்கு வர மாட்டாங்க, அதோட முடிஞ்சு. அவன் தான் கடைசி மூமின் முஸ்லீம். இந்த உம்மத்தில் வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். லா யுபுத்திலுஹு ஜௌரு ஜாயிரின். இந்த ஜிஹாதை நிறுத்தாது அநியாயக்காரனின் அநீதியோ, அவன் எவ்வளோ பெரிய அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், என்ன அநீதி செய்யட்டும், அதனால் ஜிஹாதை நிப்பாட்ட முடியாது. வலா அதுலு ஆதிலின். நீதவான்களின் நீதியோ, எவ்வளோ நீதவானாக இருந்தாலும் சரி, ஜிஹாது நடந்துட்டு தான் இருக்கும் கியாமத்து வரைக்கும். எங்கோ சண்டை போட்டு தான் இருப்பாங்க, எங்கோ ஒரு மூலையில் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்காக போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். வல் ஈமானு பில் அக்தார். விதியின் கொண்டு ஈமான் கொள்ளு. இது மூணாவது அம்சம். கட்டாயம் விதியின்படி தான் எல்லாம் நடக்குது, நன்மையும் தீமையும். கியாமத்து வரைக்கும் எது நடக்குதோ அல்லாஹ் தஆலாவுடைய விதிப்படி தான் நடக்குதுங்கிறது ஈமான் கொள்ளணும். இந்த மூணு விஷயம் இஸ்லாத்தில் ஈமானில் அசல் விஷயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூ தாவூத். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸனல் அப்து. ஒரு அடியான் ஜினா செய்தால் ஹரஜ மின்ஹுல் ஈமான். ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது. ஃபகான ஃபௌக ரஸிஹி கல்துல்லதி. தலைக்கு மேலே மேகத்தை போன்று நின்று விடுகிறது. இதா ஹரஜ மின் தாலிகல் அமல் ரஜா இலல் ஈமான். அந்த செயலை விட்டு அவன் வெளியேறினால் திரும்ப ஈமான் வந்து விடுகிறது. ரவா திர்மிதி அபூ தாவூத். وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه قال أوصاني رسول الله صلى الله عليه وسلم بعشر كلمات. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 10 விஷயங்களை வசியத் செய்தார்கள். சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையா. அல்லாஹ்வோடு எதையும் இணை வைக்காத தம்பி. வயின் குதில்த ஹுர்ரிக்த. நீ கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறாது, ஈமான் விட்டு வெளியேறாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. வலா தஅக்கத்ன வாலிதைக். உன் பெற்றோர்களுக்கு தாய் தந்தைக்கு நீ மனம் நோவினை செய்யாதே. வயின் அமராக அன் தஹுருஜமின் அஹ்லிக வ மாலிக். உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி, உன் பொருளை விட்டு வெளியேறும்படி அவர்கள் உனக்கு ஏவினாலும் சரியே. நீ சம்பாரித்து பெருசாக வீடு கட்டி திறப்பு விழாவுக்கு போகிற, உங்கள் அத்தா வந்து இந்த வீட்டை அப்படி தம்பி கொடுத்து நீ வெளியே போ, மனசு வருமா உனக்கு? நீ வாங்கிட்டு வந்து பென்சிலை கொடுக்க மாட்டேங்கிறான் தம்பிகிட்ட, ஒரு பேனாவும் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிற, இல்லை அந்த பொண்ணை விட்டுரு, நான் வேறு பொண்ணை கட்டி வைக்கிறேன், விட்டுருவியா நீ? ஆனால் தாய் தந்தையுடைய ஹக்கு எவ்வளோ பெருசுன்னா, அவங்களுடைய மன திருப்திக்காக ரெண்டையுமே நீ செய்யணும். உன் சொத்தை விட்டு வெளியேறும்படி சொன்னாலும் வரைஞ்சுங்களா, என்ன நான் சம்பாரிச்சின்னு தம்பி கொடுக்க சொல்கிறீங்களே. இன்றைக்கி என்ன செய்கிறானோ, அத்தாவுடைய சொத்தில் ஒரு 2 வீடு இருக்குது, அண்ணனுக்கு ஒரு வீடு தம்பிக்கு ஒரு வீடுன்னா அந்த வீடு பெருசாக இருக்குது, அதை எனக்கு கொடுக்குன்னு சண்டைக்கு நின்று வெட்டுறானோ, அண்ணன் தம்பி சண்டை படுக்கிறானோ, தாய் தந்தை மனசு வருத்தப்படுத்தி தான் சாகுறானோ. அதனால் உன் சொத்தை விட்டு வெளியேறும்படி உனக்கு உத்தரவிட்டாலும், உன் மனைவியை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டாலும் நீ செய்ய வேண்டும். இப்போ நிறைய நடந்தது சஹாபாக்கள் காலத்தில். இப்னு உமர் ரலியல்லாஹு, உமர் நாயகத்துடைய மகனார் ஒரு பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, லவ் மேரேஜ். ஜாய்ஜான் கேட்காத போய் ஒரு அடிமை பெண்ணை அவங்க பார்த்தாங்க, திரும்ப முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணு வந்து உமர் நாயகத்துக்கு பிடிக்கல, அவங்களுடைய குடும்பம் சரியில்லை, அஹ்லாக் சரியில்லை, என்ன நினச்சவங்க தெரியல. உமர் நாயகத்துக்கு வந்து அந்த பெண்ணோடு இருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் அந்த இவங்களுக்கு உமர் நாயகத்துக்கு இப்னு உமர் அவர்களுக்கு அது சரியில்லைங்கிறது உமர் நாயகத்துடைய கருத்து. அவங்க அறிவு எவ்வளோ விசாலமான அறிவாக இருக்கும், உமர் நாயகத்துடைய தூர பார்வை. அதனால் அது விரும்பலை. அவங்க பெருமான்கிட்ட போய் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களும் போய் சொன்னாங்க, உமர் நாயகமும் சொன்னாங்க. சொல்லிட்டாங்க, வாப்பா சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன அப்படின்ட்டாங்க. உடனே அந்த மனைவி தலா கூப்பிட்டு அமுச்சு விட்டாங்க. பாப்பா சொன்ன வேறு பெண்ணை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. நம்ம வாப்பா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்கணும். சொல்கிறாங்க பாருங்க, உன் குடும்பத்தை விட்டு,
உன்னோட பொருளை விட்டு வெளியேறும்படி உன் தாய் தந்தை சொன்னாலும் அதை நீ பின்பற்ற வேண்டும். அவங்க மனதை நோவினை செய்யக்கூடாது. வலா தத்துருக்கன்ன சலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், ஃபரலான எந்த தொழுகையும் வேண்டுமென்றே விட்டுவிடக்கூடாது. ஃபைன்ன மன் தரக்க சலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், ஒரு ஃபரலான தொழுகையை எவன் வேண்டுமென்றே விடுகிறானோ ஃபகத் பரியத் மின்ஹு திம்மத்துல்லாஹி, அவனை விட்டும் அல்லாஹின் பொறுப்பு நீங்கி விடுகிறது. அப்புறம் நீ எக்கேடு கட்டுப்போ, அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நீ இருக்கிற. வலா தஷ்ரிபன்ன ஹம்ரன், மதுவை நீ அருந்த வேண்டாம். இன்னும் ரசு குல்லி ஃபாஹிஷத்தின், அனைத்து வெட்கக்கேடான செயல்களுக்கும் அதுதான் தலையானது. மது அருந்தனா வெக்கம் போயிடும். வெக்கம் போனால் எல்லாம் வந்துடும், எல்லா அநியாயங்களும் வந்துடும். கெட்ட பழக்கம், சினா, கெட்ட பேச்சு, அயோக்கியம் எல்லாம் வந்துடும், மானம் போயிடும். ஃபையாக்கவல் மாசி, அல்லாவுக்கு மாறு செய்து விட்டு முன்னே எச்சரிக்கிறேன். உஹதிருக்கன்னு அர்த்தம். ஐயாக்க உஹதிரு ஐயாக்க, உன்னை எச்சரிக்கிறேன். இன்ன பில் மாசியத்தி ஹல்லு சஹத்துல்லாஹி, அல்லாஹுடைய கோபம் அதன் காரணமாகத்தான் இறங்குறது. அந்த பாவம் செஞ்சால் அவன் தலையில் அல்லாஹுடைய கோபம் இறங்குது. வையாக வல் ஃபிரார் மின ஸஹஃப், போர்க்களத்தை விட்டு நீ புறமுதுகிட்டு ஓடுவதை எச்சரிக்கிறேன். வைன் ஹலக்கன் நாஸ், மக்கள் அனைவரும் அழிந்தாலும் சரியே, 100 பேர் போகிறீங்க, 99 பேர் வெட்டிவிட்டான், நீ ஓடாத, நிலைத்திரு. வைதா அசாபன் நாச மௌத்துன் வாந்த ஃபீஹிம் ஃபஸ்புத், மக்களுக்கு மரணம் நிகழ்ந்தது, நீ அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது ஃபஸ்புத், அங்கே நீயும் இரு, விட்டுட்டு ஓடாத. ஒரு ஊரில் தங்கியிருக்கிறா, கொள்ளை நோய் பரவுது, கொரோனா நோய் பரவுது, ஐயோ அப்பா இங்கே இருந்தால் கொரோனா பரவுதுன்னு ஊரை விட்டே ஓடுறது, அடுத்த ஊருக்கு போகக்கூடாது. அல்லாவுடைய விதியில் நீ மூத்தாகணும் தான் எங்கே இருந்தாலும் மூத்து வரதான் செய்யும். ஜி இங்கேருந்து ஓடி போனால் தப்பிச்சலாம் நினச்சியா, அது நடக்காது. மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாய், ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அங்கேருந்து ஓடாத, அங்கே இரு. வ அன்ஃபிக் அலா ஐயாலிக், உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய். மின் தௌலிக்க, உனக்கு அல்லாஹ் கொடுத்த வசதியின்படி செலவு செய். கஞ்சத்தனம் பண்ணாத, காசு பணம் வச்சுக்கிட்டு கொடுக்கறதில்ல. அவன் தேவை உணவுப் பொருள் கொடுக்கறதில்ல, ட்ரெஸ்ஸு வாங்கி தர்றதில்ல, மகா கஞ்சனாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கடியான வீட்டில் வச்சுக்கிறது, விசாலமாக உங்களுக்கு பிடிச்ச வச்சா என்ன. இப்படி உனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கும்போது கஞ்சத்தனம் பண்ணாத, சிக்கனமாக அதுக்கு பேர். வலா தர்ஃபா அன்ஹும் அசாக்க, அதே நேரத்தில் உன்னுடைய கைத்தடி அவர்களை விட்டும் தூக்கி விடாதே. அதபன், ஒழுக்கம் கற்பிக்கும் முறையில் எப்போயுமே கைத்தடி தொங்கணும், ஒரு குச்சி இருக்கணும். உனக்கு கோபம் வருவனுக்கு நடிச்சாது காட்டிக்கணும். குச்சி எடுத்து பிச்சு போடுவோம், பிச்சு ஒரு குச்சி தொங்க விட்டு வச்சிடணும். வா அஹிஃபுஹும் ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்திலே அவர்களை பயமுறுத்து. தொழுகாமல் இருந்து பாரு, வாங்க சொன்ன மஸ்ஜிதில் போய் காமத்து சொல்கிறதுக்கு முன்னாடி போயிடணும். தக்பீர் தெரியுமா நீ கட்டணும். தக்பீர் தெரியுமா எனக்கு இல்லைன்னு வந்துச்சு எங்கள் செய்தி நடக்கிறத பாரு, இன்றைக்கி பாரு. பயம் காட்டணும். ஒரு நாள் போட்டால் போதும், போட்டுற போட்டில் பயந்துருவானு. அப்போ அல்லாவுடைய அல்லாஹ் விஷயத்தில் அவள் அச்சம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ரவா அஹமத், இது எல்லாம் பெருமாள் அழகாக சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு கொஞ்சம் கூட அச்சம், அத்தா பேச்சு கேட்க மாட்டேங்க, கொண்டு பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ பயப்பட, அல்லாஹ் விஷயத்தில் பயம் காட்டல அவனை. நீ ஃபஜ்ர் தொழுகை போய் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கணும். நீ லுஹர் தொழுகணும், அவனை கூட்டிகிட்டு போகணும். நீ அல்லாஹ் பயந்து அவனை பயங்காட்டி பழக்கியிருந்தா கடைசி வரைக்கும் பயப்படுவான். நீ 90 வயசு கிழவனாலும் அவனுக்கு வேண்டா பயந்து நடுக்குவானுங்க அவனுங்க. இப்போ அந்த 90 வயசுக்கு 5 பசங்க இருக்கான, 5 பேரும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் அத்தாவை. அவர் 90 வயசு, நடுங்குவானுங்க கிட்ட வர்றதுக்கே. அத்தா ஒரு 50 ரூபா காசு வேணும். எதுக்கு? 40 ரூபா தானே, அது 10 ரூபா கொண்டு கொடுத்துட்றேன், சரி போ. அந்த அளவுக்கு இருக்கணும், பயம் இருக்கணும் கல்வியில். அந்த பயம் இல்லை, தான் தோன்றித்தனமாக மன இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்து கெட்டு குட்டிச்சோராக போயிடுவானு. அப்போ நீ ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் உன் பிள்ளைகளை விட்டும் அசாவை தூக்கி விடாதே. ஒடுக்கம் கற்பிக்கிற அந்த அசாவை, கண்டிப்பை எடுத்து விடாதே, கண்டிஷனாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதனால் கஞ்சத்தனம் பண்ணாத, நல்லா தேவையான செலவு பண்ண, சந்தோஷமாக செலவு பண்ண. ட்ரெஸ் வாங்கிக்கிறியா வாங்கிக்க, பிஞ்சு செருப்பு போட்டு வளர்த்துறான், அதே ஊசி குத்தி வச்சுக்காதே அப்படின்னு. நல்லா செருப்பு வாங்கி கொடுங்க, ஏன்னா குறைஞ்ச பேரை பார்த்து. அதனால பிஞ்சு போன விளக்கமாறு, அது எல்லா பக்கம் இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு அதிலே கூட்டு அப்படி 250 ரூபா கூட்டணும் ஒரு வீட்டை கூட்டுறதுக்கு. பெரிய விளக்கமாக இருந்தால் 4 தடவை கூட்டினா போதும். ஏன்னா இதுக்கு பேர் சிக்கனமா, இதுக்கு பேர் கஞ்சத்தனம். அப்போ உனக்கெல்லாம் உன் கொடுத்த வசதியின்படி, உன் வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு பண்ணு.
வருமானம் 10,000 20,000 செலவு பண்ணாத, 10,000 செலவு பண்ண. வருமானம் 30,000 அதுக்கு அந்தளவுக்கு செலவு பண்ண, 50,000 செலவு பண்ணாத. உன் தகுதிக்கு தகுந்தபடி செலவு செய், அதே நேரத்தில் கஞ்சத்தனம் செய்யாதே, அவர்களை கண்டிக்காமல் இருந்து விடாதே என்றும் பெருமானார் என்ன அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்க. وعن حذيفة رضي الله تعالى عنه قال إنما النفاق كان على عهد رسول الله صلى الله عليه وسلم. நிஃபாக் நயவஞ்சகம் தனம் என்பது பெருமானார் காலத்தில் இருந்தது. கான அலா ஹதி ரசூல் சொல்லாது அம்மல் யோம் இன்றைய காலம் பெருமானாருக்கு பின்னால் உள்ள காலத்திலே இன்னமா ஒரு குஃப்ரு அவில் ஈமான், ஒன்று குஃப்ரு தான் அது ஈமான். ரவால் புகாரி. காஃபிர் அல்லது மூமின் முனாஃபிக் என்பது கிடையாது. ஏன்? பெருமானார் காலத்தில் ஈமான் கொள்ளாதவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய சட்டம் இருந்துச்சு. அவங்கள மூமின் அல்லாதவர்களோட ஜிஹாது செய்கிற சட்டம் இருந்துச்சு. அதனால் அவன் வெளியில் வந்து மூமினோடு சேர்ந்துருக்கான்னு மூமினாக நடிச்சுக்குவான். உள்ளுக்குள்ளே காஃபிர் எதிரிகளுக்கு இங்கேருந்து அவன் செய்திகளை அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஒன்று மூமின் தான், அது காஃபிர் தான். முனாஃபிக் என்பது கிடையாது. முனாஃபிக்கே அமல் இருக்குது. மேலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வந்து நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, மோசடி செய்கிறானோ அவர்கள்லாம். பாபுன் ஃபில் வஸ்வசா, வஸ்வசாவை பற்றிய பாடம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளைக்கு ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.